ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் மம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வீமின் ஒன் ஷாட் தான். இது வந்துட்டு நம்ம டே இருக்காங்களா, அவங்க வந்து ட்வின்னாக இருப்பாங்க. ஓகேங்களா, ட்வின் பிரதர் லவ் மீ. ஓகேங்களா, இதுதான் இதோட ஒன் ஷாட்டோட நேம் வந்துட்டு. நம்ம ஜிமின் தான் இதில் வந்துட்டு. நம்ம டேக்கு வந்து பேரு நம்ம கிம், இன்னொரு கேரக்டர் இருப்பாங்க. அவங்க ரொம்ப 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 ரகடு. ஓகேங்களா, அவ்வளோ ரகடு, அவ்வளோ ஒரு மாதிரி எப்படி கிட்டத்தட்ட ஒரு ரவுடி மாதிரி சுற்றுவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன். எதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. எல்லாம் அவருக்கு என்னெல்லாம் வேணுமோ அத்தனையும் அவருக்கு வேணும்னு சொல்லிட்டு வாங்கிப்பார் அடமெண்ட்டாக. டேவோட அம்மா நம்ம கிம்மு மேலே அவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்க. அப்படியே ஆப்போசிட்டாக டேவோட அப்பா டே மேலே தான் ரொம்ப லவ் வச்சுருப்பாங்க. ஏன்னா டே ரொம்ப சாஃப்ட்டு, எதுக்குமே ஆசைப்பட மாட்டார். ரொம்ப கேரிங்காக இருப்பார். ஈவன் அவர் ஓன் கம்பெனியில் கூட ஒரு சிஓவாக இருக்க விரும்ப மாட்டார். ஏன்னா அந்த கிம் அப்படின்ற நேமில் இருக்குது. அந்த ரீசன்னால அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, அவருக்கு அவங்க பிரதர் கூட போட்டியே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பிடிஎஸ் மெம்பர் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட தான் வந்துட்டு அவர் வந்துட்டு பார்ட்னராக ஒர்க் பண்ணுறாரு. அதாவது ஒரு கம்பெனியில் அவங்கள பார்ட்னராக இருக்காங்க தனியாக. அவர் வந்துட்டு அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ் கூட இன்வால்வே ஆக மாட்டார். கிம்முக்கு தான் அந்த கம்பெனி எல்லாமே போகும் அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு அவரை விட்டு கொடுத்துருப்பாரு. எல்லாத்துலேயுமே விட்டு கொடுப்பாரு. ஆனால் ஜிமின் விஷயத்தில் அவர் விட்டு கொடுப்பாரா விட்டு கொடுக்க மாட்டாரா அப்படின்றது தான் இப்போ இந்த ஸ்டோரி வந்து வரும். ஓகேங்களா, அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே ஸ்டார்டிங்லேயே ஒரு பர்சன் தான் வந்துட்டு ஜிமினா சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு இந்த பையன் ரொம்ப அழகாக இருக்கன்னு இவனை தாண்டா பண்ணுறாங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. யாருமா சொல்கிறாங்க, இங்கே பாரு இவங்க ட்வின் பிரதர். ஓகே சொல்கிறாங்க. ட்வின்னா? ஆமாம் ட்வின் பிரதர் தான். ஒரு பர்சன் பேர் கிம்மா, இன்னொரு பர்சன் டயாங்கா சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ஆனால் 2 பேர் பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்கம்மா சொல்கிறாங்க. எப்படிப்பா சொல்கிறேன்றாங்க. இங்கே பாருங்களேன், இவங்கள பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இல்லைம்மா அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இந்த பிக்கை பாருங்களேன், ஒரு மாதிரி பந்தானாலாம் போட்டுகிட்டே ஒரு மாதிரி இருக்காங்கம்மா. ஆனால் இந்த பர்சனை பாருங்களேன், ரொம்ப சாஃப்டாக அழகாக இருக்காங்கல்லம்மா சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மி நம்ம அம்மா பார்க்குறாங்க. இல்லைப்பா அப்படிலாம் நினைக்காத, 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க சரியா, பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லைப்பா, அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான் அப்படி இருக்குது. ஓகேவா, ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை, உனக்கு இந்த கிம்மை தான்ப்பா பேசியிருக்கோம் சொல்கிறாங்க. இந்த பர்சன் அம்மா சொல்லி கேட்குறாங்க. ஆமாப்பா ஏன் சொல்கிறாங்க. இல்லைம்மா அப்படி சொல்கிறாங்க. உனக்கு பார்க்க தான் அப்படி தெரியுது, அவங்க காலேஜ் ட்ரெஸ்ஸில் எடுத்து பிக்காமா, அதனால தான் அப்படி இருக்காங்க, நேரில் அப்படி கிடையாது. ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க? ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் ஜிமினுக்கு அந்த டேன்ற பிக் மேலே தான் ஐஸ் போகுது. அதான் ரொம்ப அழகாக இருக்கே பார்க்கறதுக்கு, ரொம்ப ஸ்டைலிஷாக ரொம்ப அழகாக சாஃப்டாக தெரியுதுன்னு சொல்லிட்டு அதான் பார்க்குறாரு. அது மட்டும் இல்லை, உனக்கு டேட்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கு, நீ போய்ட்டு பார்த்துட்டு வந்துட்டே சொல்கிறாங்க. எப்போம்மா சொல்கிறாங்க. நாளைக்கு போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டை சொல்கிறாங்க, அந்த ஒரு டேபிள் நம்பரை புக் ஆகிருக்கு, நீ போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப நல்ல ஃபேமிலிடா, நம்மளுக்குமே நம்ம ஃபேமிலி மாதிரி ரொம்ப நீட்டான ஃபேமிலி தான், நல்லாயிருக்கும், உனக்கு மேனேஜ் பண்ணிட்டு நீ ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஓகேவாம்மா சொல்கிறாங்க. எனக்கு ஓகேடா அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா அப்படி சொல்லிட்டு ஜிம்மி ஓகே சொல்கிறாங்க. அதனால் அவருக்கு அந்த டேப்புக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படி இந்த சைட் பார்க்குறாண்டா, இங்கே டேங் வீட்டில் கிம்முன்னு சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா சொல்கிறாங்க. இங்கே பாருடா, உனக்காக அலைன்ஸ் பார்த்துருக்கேன்டா, ரொம்ப நல்ல பையன்டா, ரொம்ப க்யூட்டாக இருக்கான், அழகாக இருக்கான் பார்க்குறதுக்கு. இங்கே பாரு, நான் பார்த்தேன்டா, அவங்க ஒரு ஃபங்க்ஷனை தாண்டா பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தானே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் தெரிஞ்சு அவங்க வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் சொல்லிட்டு அதனால் பேசிட்டேன்டா, நானே வாண்டடாக போய் பேசியிருக்கேன்டா, அதனால் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கூடாது சொல்கிறாங்க. என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாதுமே, எனக்கு அந்த ஐடியாவே இல்லை, வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா தான் சொல்கிறாங்க. இல்லைடா கிம், இங்கே பாரு, ஒரு டைம் பாருண்டா பிக்கா அப்படி சொல்கிறாங்க. நான் பார்க்க முடியாது, எனக்கு டைம் இல்லை அப்படி சொல்கிறாங்க. நான் வந்து டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன் நாளைக்கே சொல்கிறாங்க. அம்மா நான் எப்போ வருவேனே தெரியாது சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. நான் ஒரு பார்ட்டி போகிறேன்டா. பார்ட்டியா? சரி பார்ட்டி போனால் நைட்டு வந்துவிட சொல்கிறாங்க. இல்லை நான் ஷிப்பிங் பார்ட்டி போகிறேன். அந்த ஷிப்பில் போகிறே சொல்கிறாங்க. ஆமாம் எந்த கண்ட்ரி சொல்கிறாங்க. எந்த கண்ட்ரி போகிறோன்னா தெரியாது, நாங்கள் ஷிப்பில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி போகிறோம். ஓகேவா, என்னோடய ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அதனால் நாங்கள் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இப்படின்னா ஒரு ஐஸ்லாண்ட் போகிறோம் சொல்கிறாங்க. ஐஸ்லாண்டா? என்னடா சொல்கிறான்றாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு புதுசாக, நீங்கள் என்ன ரொம்ப ஷாக் ஆகுறீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைடா இவ்வளோ நாள் அப்படி இருந்துட்டேன், இப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் இதாக ரெண்டா சொல்கிறாங்க. அம்மா அங்கே பாருங்கள், எனக்கு என்ன பிடிச்சதோ அதை அப்படி நீங்கள் பண்ண விடுவீங்களா, இப்போ என்னம்மா திடீர்னு ஒரு மாதிரி பேசுகிறீங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல சொல்கிறாங்க. இல்லைடா உனக்கு மேரேஜ் பண்ணால் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்னு தோணுதா சொல்கிறாங்க. நீ தானே ஃபஸ்ட்டு பையன் சொல்கிறாங்க. அம்மா என்னால் போக முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம கிம் அப்படியே கிளம்பி போயிடுறாரு. ஒரு மாதிரி அந்த கார் கீ எடுத்துகிட்டு ஒரு மாதிரி அந்த கீ ஹேண்டில் ஒரு மாதிரி அப்படியே சுற்றிட்டே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு பர்சன் ரொம்ப குவைட்டாக அழகாக ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ் தான் வராங்க. பக்காவாக அப்படி ரெடி ஆகிட்டு பார்க்குறதுக்கு நீட்டாக ஒரு மாதிரி ஒரு ஜென்டல்மேன் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ரெடி ஆகிட்டு வராங்க. இப்போ அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு டேங் ரெடி ஆகிட்டேப்பா சொல்கிறாங்க. அப்பா நான் ரெடி ஆகிட்டேன் சொல்கிறாங்க. சரி ஓகேவா சாப்பிட சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்கிறது சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம கிம்மோட அம்மா தான் திரும்பி டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு ஐயோ என்ன பண்ணுறது, நாளைக்கு எப்படி அனுப்புறது, நான் வேறு சொல்லிட்டேன் அவங்கக்கிட்ட டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அப்புறம் டேபிள் புக் பண்ணியாச்சு, என்ன பண்ணுறது, கண்டிப்பாக அனுப்பணுமே சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. சரி அப்போ கண்டிப்பாக வேறு வழியில் நினைக்கிட்டேன் எங்கே தான் அனுப்பணும்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க.
இப்போது டே வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா டேவோட அம்மா நம்ம டே கிட்ட தான் டே சொல்கிறாங்க. என்னம்மா அப்படி சொல்கிறாங்க. இல்லை என்கிட்ட உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் வேணும்னு சொல்கிறாங்க. என்ன ஹெல்ப், எதுக்காக அப்படி சொல்கிறீங்கன்றாங்க. இல்லை டே ஒரு டேட் ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, ஒரு நம்மளுக்காக இருக்குமோ சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. அப்படியா, என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. யாரும் சொல்கிறாங்க. இல்லை டே அது உனக்கு இல்லை சொல்கிறாங்க. ஒரு மாதிரி ஆகிடுது ஒரு ஃபேஸு. அப்புறம் எதுக்கு என்கிட்ட சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை கிம்முக்கு. அப்போ அது எதுக்கும் என்கிட்ட சொல்கிறீங்கன்றாங்க. இல்லை கிம் வந்துட்டு இன்றைக்கி வரமாட்டானாம்மா, அவன் நாளைக்கு தான் வருவானா, அவன் வெளில போயிருக்கான்டா சொல்கிறாங்க. எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போயிருக்கான், இப்போ வர முடியாத சுச்சுவேஷனில் இருக்கான். நீ போய்ட்டு அவனை மீட் பண்ணிட்டு வந்துடு. அந்த பையனை ஏன்னா வர வச்சுட்டேன். இப்போ வந்து டேட்டை கேன்சல் பண்ணால் ஒரு மாதிரி தப்பாகிடும். அந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த வீட்டுக்கு சன்னிலாவாக வரும்னு ஆசைப்பட்றேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் நான் எப்படி போக முடியாது, தப்பு இல்லையா சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி தானப்பா இருப்பீங்க, பெருசாக டிஃப்ரெண்ட் ஒன்றும் இருக்காது சொல்கிறாங்க. ஆனால் அவனும் நானும் ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம டைம் சொல்ல, ஏன் டைம் இப்படி பேசுகிற அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா கொஞ்சம் கோவமாக பேசுகிறாங்க. இப்போ டேவோட அப்பா தான் வந்துட்டு என்ன உனக்கு பிரச்சனை, எதுக்காக என் பையன்ட்ட கத்துறா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் அவங்க 2 பேரும் நம்ம பசங்க சொல்கிறாங்க. ஓ அப்படியா, நீ 2 பசங்களையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறியா அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாங்க. இப்போட்டே தான் அப்பா நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நீங்கள் டென்ஷனாக உங்களுக்கு ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப முடியாமல் போயிருப்பா, எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பாட்டே விடாமல் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் நான் வந்துட்டு அவன் வந்து ஃபோர்ஸ் பண்ண ஜஸ்ட்டு இப்போ அனுப்ப தான் சொல்லப்பா, டேட் தான் போக சொல்கிறேன் சரியா, அவன் வந்துடும் நாளைக்கு, அந்த டேட் கேன்சல் ஆகக்கூடாது நினைக்கிறேன். அவன் பார்க்கோட பையன் சொல்கிறாங்க. பார்க்கோட பையன் நான் சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா சொல்கிறாங்க. அப்போ திரும்பி பார்க்குறாங்க. உங்களுக்கு தெரியுமாப்பா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும்ப்பா, என்னோட ரொம்ப இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்துருக்கேன்ப்பா, ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல பர்சன், ரொம்ப நல்ல ஃபேமிலி அப்படி சொல்கிறாங்க. அப்போட்டே பார்க்குறாங்க அவங்க அம்மா திரும்பி. ஆனால் அந்த பையன் எதுக்காக நீங்கள் கிம்முக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் கிம்முக்கு என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா டேக்கிட்ட ஃபைட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ என் பையனுக்கு என்ன, உன் பையன் எதுவுமே பண்ண மாட்டானா சொல்லி கேட்குறாங்க. அங்கே பாருங்கள் அவன் ஜஸ்ட்டு அவன் லைஃப் வந்து என்ஜாய் பண்ண நினைக்கிறான், மற்றபடி அவனும் தப்பெலாம் பண்ணல சரியா, எனக்கு தெரியும் அவனை எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு. அவன் நல்லா தான் இருக்கான், மேரேஜ் ஆகிட்டா எல்லாமே சரியாயிடும். அதுவும் கொஞ்சம் ஜிம்மினை மேரேஜ் பண்ணி வச்சா அவன் ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு நேம் கேட்டதுமே டேக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போ பார்க்குறாங்க அந்த பிக் அப்படி சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க. பாரு இவன் தான் அந்த பையன், நீ போயிட்டு ஜஸ்ட்டு ஒரு டேட்டை மட்டும் அட்டன் பண்ணிட்டு அவன் பிரதருக்காக பண்ணு, அவன் மேரேஜ் ஆகிட்டா அவன் ரொம்ப நல்லா நீட்டாக இருப்பான் சரியா, அவன் இப்போ இந்த மாதிரி இருக்கானா அதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி எப்படின்னா பொறுப்பாயிடும் அப்படி சொல்கிறாங்க. இது உன்னோட அண்ணனுக்காக பண்ணு அப்படி சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ டேயோட அப்பா பார்க்குறாங்க. ஆமாம் அப்போ இந்த பையன் வந்தால் கண்டிப்பாக சரியாயிடுவான், நம்ம கிம் வந்துட்டு இவனை வந்து பிக்கை பார்த்தாலும் பிடிச்சிரும்னு நினைக்கிறாங்க. இப்போது டேவோட அப்பா டே கிட்ட சொல்கிறாங்க. இல்லைப்பா ஒரே ஒரு டைம் மட்டும் அவனுக்காக நெக்ஸ்ட் டைம் வந்துடுவான்னு சொல்கிறாங்க. இல்லை நெக்ஸ்ட் டைம் அவனை வந்து அவனே மீட் பண்ண போவான், அந்த ஒரு டைம் மட்டும் சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம டேவோட அப்பா ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ண நம்ம டேமும் வேறு வழி இல்லாமல் சரி ஓகே சொல்லிட்டு, ஆனால் நான் அவனை மாதிரி ட்ரெஸ் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. அப்பா சரி ஓகே உனக்கு நான் ஒன்றை மாதிரியே நீ போயிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. இவர் அவரை மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே சாஃப்டாக அதே ஒரு இது தான் போகிறாரு. போயிட்டு அந்த டேபிள் தான் வெயிட் பண்ணுறாரு. அந்த பிக்கை பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்குது, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை மொபைலுமே எடுக்கிறாரு, கேப்சர் பண்ணுறாரு. அந்த பிக் ரொம்ப அழகாக இருக்குது சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ கரெக்டாக அங்கே நம்ம ஜிம்மு தான் வராங்க. கரெக்டாக இவர் போயிட்டு ஒரு செகண்டில் அவர் வராரு. எக்ஸ்கியூஸ் மீ அப்படி சொல்கிறாங்க. அப்படியே டே வந்து டர்ன் பண்ணுறாங்க. அவ்வளோதான், அவ்வளோ அழகாக ரொம்ப குவைட்டாக வந்து நின்றுட்டுருக்காரு. டேவோட எப்படி டேக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி டைப் தான் ஜிம்மின். அப்படியே ரொம்ப அழகாக நின்றுட்டுருக்காங்க. அப்படி வந்துட்டு டே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி நின்றுட்டுருக்காங்க. ஹாய் அப்படி சொல்கிறாங்க. ஹாய் வாங்க அப்படி சொல்கிறாங்க. வந்து உட்காந்துருக்கோம். சாரி லேட் ஆகிடுச்சா சொல்கிறாங்க. இல்லை இல்லை லேட் ஆகலை சொல்கிறாங்க. ஐம் பார்க் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. கிம் அப்படி சொல்லிட்டு நம்ம கிம் வந்துட்டு சொல்ல வர, நம்ம டே வந்து சொல்ல வர டேயாங் அப்படி சொல்கிறாங்க. நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. வந்துட்டு நீ நீ என்ன சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் டேயாங் தானே சொல்கிறாங்க. நீ எப்படி கண்டுபிடிச்சே சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் உங்களை நான் பார்த்தேன், உங்களோட ட்ரெஸ்ஸிங் அப்படியே இருக்குது, நான் உங்களை எப்படி பிக்கில் பார்த்தோனோ அப்படியே இருக்கு சொல்கிறாங்க. என்னோடய பிக்சரா சொல்கிறாங்க. ஆமாம் பார்த்தேன். அம்மா 2 பேரும் பிக்சரையும் காமிச்சாங்க, உங்களோடதையும் அப்புறம் கிம்மோடதையும் காமிச்சாங்க. ஆனால் கிம் தான் வருவாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் நீங்கள் வந்துருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ டே வந்துட்டு சரி உண்மையை சொல்லலாம் சொல்லிட்டு, இல்லை அவன் வந்துட்டு வெளில போயிருக்கான் அப்படி சொல்கிறாங்க. வெளிலையா எங்கே சொல்கிறாங்க. அவன் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கே ரொம்ப எமர்ஜென்சி ஒர்க்காக போயிருக்கான், அம்மா வர முடியல. சரி உன்னை வந்துட்டு டிசப்பாயின்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோடய அம்மா வந்து அனுப்புனாங்க சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. நீங்கள் வந்து ட்வின் அப்படின்றதுனால நீங்கள் ஈஸியாக ஒருத்தர் இல்லாத ஒரு பிளேஸை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறீங்களா சொல்லி கேட்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்படி கேட்டுவோம். இல்லை அப்படி கிடையாது சொல்கிறாங்க. அப்புறம்ன்றாங்க. நீங்கள் இப்போ நான் கேட்கலன்னா இப்போ நீங்கள் டேன்னு சொல்லியிருக்க மாட்டீங்களா, கிம் தானே சொல்லியிருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஜிம் அப்படியே ஓப்பன் டைப்பாக பேசிடுறாரு. அப்போ நீங்கள் எப்படி சொல்கிறாங்க, ஒரு மாதிரி இருக்கவருக்கு. இல்லை நீ கொஞ்சம் போயிட்டாரு நான் சொல்லிடுறேன். என்னோடய அம்மா என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் அனுப்புனாங்க சரியா. உன்னோட அப்பா ரொம்ப இயர்ஸ்க்கு முன்னாடி தெரியுமா, அதனால் நீ உன்னை வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு என்னோட அம்மா நினைக்கிறாங்க. நீ என்னோட ஃபேமிலிக்கு வரணும்னு ஆசைப்பட்றாங்க. அந்த ரீசனுக்காக தான் என்னை அனுப்புனாங்க. ஜஸ்ட் நான் ஒரு கட்டஸ்க்காக தான் வந்தேன், மற்றபடி நான் வேறு எதுவும் இதில் சொல்கிறாங்க. ஆனால் ஜிம்மினுக்கு டே ரொம்ப பிடிச்சிருக்கு. டே போய் சொல்லுன்றது அவர் ஐஸை பார்க்கும்போது தெரியுது.
ஜிம்னு எதுவும் சொல்லாமல் அப்புறம் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. பயந்துட்டிங்களா சொல்கிறாங்க. டேக் ஒரு மாதிரி இருக்குது. என்ன கேட்குறா சொல்கிறாங்க. இல்லை பயந்துட்டிங்களா அப்படி சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இல்லை நான் ஜஸ்ட் கேட்டேன், எனக்கு புரியுது சம்டைம்ஸ் நீங்கள் அந்த மாதிரி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுங்களோ பிளேஸ் அப்படி சொல்கிறாங்க. இல்லை அப்படிலாம் கிடையாது, நான் அந்த மாதிரி பண்ணதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் இப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட உண்மையை சொல்லிடவா சொல்லி கேட்குறாங்க. என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு கிம் பிடிக்கல சொல்கிறாங்க. டேக் ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறேன்றாங்க. ஆமாம் எனக்கு கிம் பிடிக்கல அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படி சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிறேன்ருக்கோ. ஆமாம் என்னால் என் அம்மா கிட்ட சொல்ல முடியல. நான் உங்ககிட்ட சொன்னேன் பிக்சரில் பார்க்கும்போதே எனக்கு வந்து உங்களை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னோட அம்மா வந்துட்டு இல்லை கிம் தான் பேசி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னால் அவங்ககிட்ட சொல்ல முடியல. இப்போ நீங்கள் என்ன ரிஜெக்ட் பண்ணிடுறீங்களா சொல்லி கேட்குறாங்க. அப்போ டே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எதுக்கு நான் ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீங்கள் கிம்மா ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிருங்க. எனக்கு நீங்கள் 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. ஆனால் எனக்கு அவரை பார்க்கும்போது ஃபீல் ஆகலை. எனக்கு உங்களை பார்க்கும்போது அப்படி சொல்கிறாங்க. டேக்கு வந்து புரிஞ்சிடுது. எதுவுமே சொல்லாமல் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. என்ன பிடிச்சிருக்கான்றாங்க. ஆமாம் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அந்த பிக்கை பார்த்துட்டு ஒரு மாதிரி பிடிச்சிருக்கும். இப்போ நேரில் வந்து பார்த்தா நம்ம ஜிம் இப்படி சொல்ல அவருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இல்லை நான் ஆக்சுவலாக நானும் உண்மை சொல்லிடுறேன் சொல்கிறாங்க. என்னன்றாங்க. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்படி சொல்லுவோம் ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றது. ஆமாம் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்கிறாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும் எதுக்கும் ஆசைப்பட்டதே இல்லை. இப்போ ஒன்று பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு பிக்சரை பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி அட்லீஸ்ட் நம்ம மீட் பண்ணுறது வரலான்ட்டு தான் வந்தேன் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா நீ கிம்மை தான் பிடிக்கும்னு சொல்லுவான்னு நினச்சி தான் இங்கே வந்தேன். ஆனால் நீ பார்த்ததுமே எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் ஈஸியாக. அதுவும் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிற, என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களோட பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க அதை நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. டேட் பண்ணலாமா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது. ஆனால் என்னோடய பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சால் சொல்கிறாங்க. மேனேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. மேனேஜாக எப்படி சொல்கிறாங்க. மேனேஜ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை சொல்கிறாங்க. என்னோடய பேர் டேங் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு தெரியுங்க சொல்கிறாங்க. சரி ஓகே நம்பர் கூட அப்படி சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே ஒய்ஃப் அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுறாரு. அந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக ஹேண்ட்ஸம் அப்படின்னு சர்வ் பண்ணி வைக்கிறாங்க. 2 பேரும் பார்த்துக்கல, தனித்தனியாக அவங்க சர்வ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனால் கிம் சொல்கிறாங்க கண்டிப்பாக அவனை கான்டாக்ட் பண்ண மாட்டான் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம ஜிமின் ரொம்ப ஹாப்பியாகிடுறாரு. ஒரு மாதிரி அவருக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அவனோட வீட்டில் இப்போதைக்கு சொல்லாதான் சொல்கிறாங்க. சொல்லக்கூடாது. இப்போ சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. சரி ஓகேட்டு அவர் அமைதியாகிறாரு. இப்போது ரொம்ப ஹாப்பியாக ஆஃபீஸ் தான் வராங்க. இங்கே டேயோட அம்மா தான் கால் பண்ணுறாங்க. டேயாங்க சொல்கிறாங்க. அம்மா சொல்லுங்கன்றாங்க. ஏன்னாச்சும் அந்த பையனை போய் மீட் பண்ணி சொல்கிறாங்க. மீட் பண்ணிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. அந்த பையன் ஓகே சொல்லிட்டானா சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஓகே சொல்லிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் அப்புறம் கிம்மா அனுப்புகிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம டே தான் பார்க்குறாங்க. இப்போது கிம் வந்துட்டு மீட் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக அவனுக்கு மீட் பண்ண மாட்டான். அவன் எங்கே போய் பார்க்க போகிறான். அவனை சுற்றிக்கிட்டே தான் இருப்பான். அவன் யார் கூடயாவது சொல்லிட்டு நம்ம டே ரொம்ப ஒரு மாதிரி கேஷுவலாக எடுத்துக்கிறாரு. ஆஃபீஸ்க்கு ரொம்ப ஹாப்பியாக வராரு. வந்துட்டு இவங்கெல்லாம் பார்க்குறாங்க. என்னடா டேயாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்க சொல்கிறாங்க. ஒரு பர்சனை பிடிச்சிருக்கா எப்போ தந்து சொல்கிறாங்க. இன்றைக்கி தான் அப்படி சொல்கிறாங்க. இன்றைக்கி என்னடா சொல்கிறேன்றாங்க. இங்கே நடந்தெல்லாம் சொல்கிறாங்க. இங்கே பாரு கிம்முக்கு பார்த்த பையன் தானே அதுக்காக சொல்கிறாங்க. ஏன் ஒரு பையனை 2-3 பசங்க பார்த்துட்டு போக மாட்டாங்களா. டேட்லாம் போயிட்டு கேன்சல் பண்ணுறதே இல்லையா அப்படி சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஈவன் அவன் மீட் கூட பண்ணல. நான் தானே மீட் பண்ணேன். நான் தானே போயிருக்கேன். ஈவன் நான் கிம்னு கூட மீட் பண்ணல. டேரெக்டாக டேயாங்கிற நேம் தான் சொல்கிறாங்க. அவங்க ஒரு மாதிரி ஆகிடுது. என்னடா சொல்கிறாங்க. அவன் நிறைய டைம் சீட் பண்ணி என்னை எக்ஸாமில் எழுத வச்சுருக்கான். எவ்வளவோ பண்ணியிருக்கேன். அவன் பிளேஸில் போய் அப்போலாம் ஒரு மாதிரி இருக்கும். ரொம்ப கோவம் வரும் சம்டைம்ஸ். ஏன்னா இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவன் பிளேஸில் நான் போனது. ஆனால் என்னோடய நேமை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டான் தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. என்னோடய நேமை அவன் பார்த்ததுமே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டான் சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க. என்னோடய ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஒய்ஃபோ என்னடா சொல்கிறேன்றாங்க. நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவன் தான் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன்றாங்க. நான் அவனை இதுக்கு முன்னாடி ஒரு டைம் பார்த்துருக்கேன் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எங்கே சொல்கிறாங்க. ஜங்குக்கா உனக்கு ஒன் டே ஒரு ஞாபகம் இருக்கா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. ஒன் டே நீ நான் ஷாப்பிங் மாலில் போகணும்ல. ஆமாம் அப்போ ஒரு பர்சன் லிஃப்ட்டில் போனாங்க. நான் பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருக்கு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பார்த்தோன்னே அட்ராக்டிவாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நான் அவங்க அந்த லிஃப்ட் பண்ணி போனவங்க ஞாபகம் இருக்கா சொல்கிறாங்க. ஆமான்றாங்க. அந்த பர்சன் தான் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன். ஆமாம் என்னோட அம்மா காமிச்சப்போ ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. கிம்முக்கா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி அட்லீஸ்ட் நேரில் போய் மீட் பண்ணிட்டாவது வரலாமே அப்படி சொல்லிட்டு தான் போனேன். அங்கே போனால் எல்லாமே எனக்கானதாக இருந்துச்சு சொல்கிறாங்க. ஆனால் கிம் ரொம்ப மோசமானவன்டா அவனுக்கு தெரிஞ்சா சொல்கிறாங்க. அவனுக்கு தெரிஞ்சா தானே தெரிய விட மாட்டேன். டேங்கன்னா நீ இப்போ இப்படிலாம் பேச சொல்கிறாங்க. நான் எல்லாமே விட்டு கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருக்கேன் அவனுக்காக. ஆனால் இதை மட்டும் விட்டே கொடுக்க மாட்டேன் சரியா. எல்லா பர்சனுமே ஒரு கடத்தில் செல்ஃபிஷாக இருப்பாங்க. நான் செல்ஃபிஷாக இப்போ இருப்பேன். ஏன்னா எனக்கு என் லவ் எனக்கு வேணும். நான் அவனை பார்த்த டேஸ் எனக்கு பிடிச்சிருச்சு. எனக்கு ஒரு பர்சன் அப்படின்னா ஒரு மைண்டில் அவன் மட்டும்தான் வருவான் எப்போவுமே. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக நான் இன்றைக்கி மீட் பண்ணணும். இன்றைக்கே நான் அவனுக்கு பிரைன் டேட்டாக போகணும்னு சொல்கிறாங்க. இவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க. டேங் நீயா சொல்கிறாங்க. அவன் அந்த அப்படி சொல்லிட்டு அவர் ரொம்ப இதாக சொல்லிட்டு போயிடுறாரு. என்னடா கிம்மை பற்றி தெரிஞ்சு அப்படி பேசுகிறான்னு சொல்கிறாங்க. என்னென்னாலும் பண்ணுவாடா
என்னடா சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது, இவனுக்கு பிடிச்சிருக்கல, அது மட்டும் இல்லாமல் அந்த பையனுக்கு எவ்வளோ தானே பிடிச்சிருக்கு, அவனுக்கு கெம்னு நினச்சி அவங்கள்ட்ட பேசுகிறே, டேங் டேரெக்டாக அப்ரோச் பண்ணியிருக்கானே அவனே சொல்கிறாங்க. ஆமாண்ணா கரெக்டு தான், இருந்தாலும் கெம்முக்கு சொல்கிறாங்க. அதை பார்த்துக்கலாம் விடுங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹாப்பியாக இருக்கான். அவன் இந்த மாதிரி யோசிச்சதே இல்லை, ஃபஸ்ட் டைம் யோசிக்கிறான்னு சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. இப்போ அவரே டெக்ஸ்ட் பண்ணுறாரு, நம்ம ஜிம்முக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாரு, ஹாய் எப்படி சொல்கிறாங்க. அந்த பக்கத்தில் வந்துட்டு ஹாய் எப்படி சொல்லிட்டு வருது. மீட் பண்ணலாமா சொல்லி கேட்குறாங்க. இன்றைக்கி தானே மீட் பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. ஏன் மீட் பண்ண மாட்டியா சொல்லி கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இல்லை நைட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்கே சொல்கிறாங்க. ஒரு பிளேஸ் வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணிடுறாரு. அப்போ சரி ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. அவருக்கு அந்த பிக்சரில் பார்த்ததே டேங்கு தான் பிடிச்சிருக்கும். இங்கே நம்ம ஜிம்மின் அம்மா கேட்குறாங்க, ஜிம்மின் உனக்கு பிடிச்சிருக்காப்பா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு பிடிச்சிருக்குமான்னு கூட சொல்கிறாரு. வேறு எதுவும் நேம்லாம் சொல்லவே இல்லை, ஜஸ்ட்டு பிடிச்சிருக்கு அப்படி சொல்கிறாங்க. இங்கிட்ட எப்போவுமே ஆஃபீஸ் டைமில் ரொம்ப கரெக்டான டைம் தான் போவார். இன்றைக்கி முன்னாடியே கிளம்புறாரு. என்னடா சொல்கிறாங்க. வெளில ஒர்க் இருக்குது அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சொல்லாமல் கிளம்பிடுறாரு. அங்கே பார்த்தா ஜிம்மின் சொன்ன பிளேஸ் தான் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஒரு பார்க்கில் ரொம்ப அழகாக இருக்குது பார்க். அங்கே தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. டேரெக்டாக போயிட்டு ஜிம்மின் கிட்ட தான் போகிறாங்க. வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா சொல்கிறாங்க. இல்லை இப்போ தான் வந்து வாங்க அப்படி சொல்கிறாங்க. வந்துட்டு இப்போ கேட்குறாங்க. ஆமாம் நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களா சொல்கிறாங்க. தப்பாக நினச்சிக்க மாட்டேன் சொல்லுன்றாங்க. இல்லை அவங்களோட பிரதருக்கு சொல்கிறாங்க. பிரதருக்கு தெரிய வந்து அதெல்லாம் பிரச்சனை ஆகுமா என்ன சொல்கிறாங்க. அப்போலாம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை சொல்கிறாங்க. இல்லை நான் உங்கள் பிரதரை பற்றி நான் கொஞ்சம் நெட்டில் பார்த்தேன் சொல்கிறாங்க. நெட்டில் என்ன பார்த்து சொல்கிறாங்க. இல்லை அவரோட அந்த பிக்சர்லாம் பார்த்தேன் நான், கிம் அப்படின்ட்டு போட்டேன்னா அப்படி சொல்லிட்டு அவர் மொபைலில் பார்த்தா சொல்கிறாரு. எப்போ நான் அவர் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி சுற்றிட்டே இருப்பாங்க. கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்ட்டு எல்லாருமே இருப்பாங்க அதில். அதுவும் பாரு கிளப்னு எங்கெங்கே இருந்திருக்கும் அந்த பிக்சர்லாம். ஒரு மாதிரி அடிக்க ட்ரிப் போகிறது இந்த இதெல்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் பார்க்குறாங்க அவங்க சொல்கிறாங்க. ஆமாம் அந்த மாதிரி டைப் தான் சொல்கிறாங்க. ஆனால் மற்றபடி ரொம்ப பேட் பாய்லாம் கிடையாது. ஆனால் ரொம்ப லைஃப் என்ஜாய் பண்ண நினைக்கிறவன். கொஞ்சம் கூட சென்ஸ் என்ன அப்படின்னு தெரியாது. அவன் லைஃப்பை வந்து ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறான் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஆனால் ஏன் உங்களோட அம்மா என்ன சூஸ் பண்ணாங்க சொல்கிறாங்க. நீ வந்துட்டா உங்க லைஃப் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் சொல்லிட்டாங்க. நான் வந்துட்டா நான் என்ன பண்ண போகிறேன் சொல்கிறாங்க. தெரியலையே அப்படி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி ஜிம்மினை பார்க்க ஜிம்முக்கு அப்புறம் ட்ரை ஆகுது. ஏன் இப்படி பார்க்குறீங்க அப்படி சொல்கிறாங்க. ஏன் பார்க்கக்கூடாதா என்ன சொல்கிறாங்க. இல்லை அது வந்துட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு இப்போ இல்லை அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு அந்த மாலில் மீட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறாங்க. ஷாப்பிங் மாலில் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. உண்மையாகவே நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் சொல்கிறாங்க. ஆமாம் பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேரேஜ் எப்படின்னா அது உனக்கு எனக்கு தான் நடக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் என்னோடய பேரண்ட்ஸ் வந்துட்டு உங்கள் பிரதர் நினைக்கிறாங்களே சொல்கிறாங்க. என்னோடய பேரண்ட்ஸும் அப்படி தான் நினைக்கிறாங்க. அதுக்காக நான் விட்டு கொடுத்துருவோம் நான் சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, நான் டேரெக்டாக சொல்லிடுறேன் ஐ லவ் யூ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்குலாம் பயங்கர ஷாக். எந்திரிச்சிடா ஒரு செகண்டு. இல்லைங்க நம்ம டேட் தானே பண்ணுறோம் சொல்கிறாங்க. ஜிம்மோட ஹேண்டை பிடிச்சி பக்கத்தில் இருக்கா. ஜிம்மு அப்படின்னு டேக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக போய் உட்காராரு. என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. அந்த பார்க்கலானா யாரும் இல்லை பார்க்குறாங்க. இங்கே பாரு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல சரியா, அவ்வளோ டைமும் இல்லை ஐ லவ் யூ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை டேயாங்க அப்படி சொல்கிறாங்க. ஐ லவ் யூ அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜிம்முமே எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காரு. எனக்கு தெரியும் கொஞ்சம் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணி ஓகே சொல்லி என்ன சொல்கிறாங்க. மேரேஜுக்கு முன்னாடியே சொல்லிடுற அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீவா இதெல்லாம் ரொம்ப ஷையாக இருக்குது ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ தான் வெளில போகலாமா சாப்பிடலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே போகலாம் சொல்கிறாங்க. 2 பேரும் போயிட்டு ஜிம்முக்கு என்னெல்லாம் பிடிக்கும்ட்டு அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அவருமே சேம் என்ன பிடிக்கும்ன்றது சொல்லிடுறாரு. 2 பேரும் வந்துட்டு ஃபுட்டெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப எப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சது இவங்களுக்கு பிடிச்சது என்னெல்லாம் திங்ஸ் பிடிக்கும் கலர் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது கூட பேசுறது. அவரும் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறாரு. இப்போ ஜிம்மினை கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடியே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் முன்னாடி இறக்கி விட்டுறாங்க. பாய் எப்படி சொல்கிறாங்க. பாய் டேயாங் சொல்கிறாங்க. ஏய் எப்படி சொல்கிறாங்க. என்ன டேயாங் சொல்கிறாங்க. கிட்டவா சொல்கிறாங்க. கிட்ட போகிறாங்க. சீக்ஸ் ரொம்ப கிஸ் பண்ணுறாரு. அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் சொல்லிட்டேன் ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியாது சரியா, சீக்கிரம் சொல்லிட்டு போ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் எதுவுமே சொல்லாமல் அப்படி உள்ளே வந்துடுறாரு. வந்துட்டு ஜிம்மின் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நீ எனக்கு மட்டும்தான். ஆமாம் நீங்கள் எப்போதும் என்கிட்ட விட்டு கூட சொல்லுவீங்க. ஒரு டைம் உங்கள் பையன் எனக்கு விட்டு கொடுக்குறேன் என்ன. ஏன்னா அது மட்டும் இல்லை இவனுக்கு ஒன்றும் உங்கள் பையன் முக்கியமாக பிடிக்கல, என்ன தான் பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி நினச்சிட்டு வந்துடுறாரு. நைட்டு ஃபுல்லாக அவன் ஜிம்முக்கு டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கார். வீட்டுக்கு வந்துட்டு இவருமே டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்படி டேஸஸ் போயிட்டே இருக்கு. இங்கே வந்துடுறாரு. வந்ததுமே வந்துட்டு நம்ம நம்ம டேயோட அம்மா தான் அகைன் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ஜிம்முக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அதாவது ஜிம்மோட பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் ஜிம்மின் வந்துட்டு எனக்கு பிஸியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படியே அதுக்கு எங்கே சொல்கிறாங்க, இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போயிருக்கான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் அண்ட் ஜிம் தான் வெளில வந்திருக்காங்க. அதுவும் ஒரு இதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, ஒரு மூவிக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஏன் என் மூவிக்கு தான் சொல்கிறாங்க. எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது
வந்துச்சு. நான் அம்மாக்கிட்ட போய் சொல்லிட்டேன் சொல்கிறாங்க. என்ன சொன்னேன்றாங்க. இல்லை நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் சொல்கிறாங்க. அதில் என்ன இருக்குது சொல்கிறாங்க. கொஞ்சம் பயமாக இருக்குது சொல்கிறாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. இப்போ டே அண்ட் ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக அந்த மூவியை தான் என்ஜாய் பண்ணுறாங்க. எங்கள் ஆஃபீஸில் எல்லோரும் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்காங்க. என்னடா டே இப்படி நடந்துக்கிறான் சொல்கிறாங்க. தெரியல அவங்க இப்படி சேஞ்சஸ் ஆகும்னு நினைக்கவே சொல்கிறாங்க. ஒரு லவ் வந்து அப்படி சேஞ்ச் ஆவாங்களோ அப்படி சொல்லிட்டு எல்லாம் பார்க்குறாங்க. எனக்கு ஒரு பயமாக இருக்குது. வந்துட்டு அந்த கிம்முக்கு மட்டும் தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படி சொல்கிறாங்க. டே அவனுக்கு தெரிஞ்சதாடா அவனுக்கு தெரியாதுடா விட்றான். அவனுக்கு இப்போ அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தவே டைம் இருக்காது. அவன் எங்கடா பார்க்க போகிறான் அதெல்லாம் சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. இந்த ஜிமின் டே தான் ஃபுல் டே அவன் ஜிமின் டே கூடவே வச்சுருந்துருப்பாரு. அப்படியே ஒரு ஃபுல் டே வந்து வச்சுக்கிறாரு. எப்படின்னா ஜிமின் ரொம்ப நம்ம டே கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் ஆல்மோஸ்ட். அவர் என்ன டெய்லி இந்த கூட்டிகிட்டு போகிறது வெளில கூட்டிகிட்டு வந்து விடுறது இப்படியே தான் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே ஆஃபீஸில் உள்ளவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்க டே இப்படி பண்ணுறதுன்னு பார்க்க. இப்போ நம்ம இவங்க டேவோட அம்மா தான் வந்துட்டு ஜிம்மோட அம்மா கால் பண்ணுறாங்க. இல்லை இன்றைக்கி கண்டிப்பாக ஃபேமிலி மீட்டப் வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஃபேமிலி மீட்டப் ஆமாம் 2 பேரும் ஃபேமிலியும் வரலாம் மீட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மோட அம்மா ரெடியாக உட்கார சொல்கிறாங்க. ஜிம்மன் ரெடி ஆகுறாங்க. அப்புறம் ரெடி ஆகும்போது டேக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே நான் டேவோட அம்மா டேவை வர வேணாம்னு சொல்கிறாங்க. டேக்கெல்லாம் பயங்கர கோவம் வருது. ஏன் நான் வர வேணாம் அப்படி சொல்லிட்டு டே கேட்குறாங்க. இல்லை நீங்கள் 2 பேரும் ஒன்றா வந்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்போ டேவோட அப்போ கேட்குறாங்க. ஏன் இவனை பார்த்து அவனுக்கு பிடிச்சிட்டு சொல்லிடுவான்டா சொல்கிறாங்க. இவனை தானே ஆல்ரெடி அவன் பார்த்துருக்கான்னு சொல்கிறாங்க. இவன் அவன் கிம்முன்னு தானே நினச்சிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து டே நான் ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணுறாரு. டே இந்த மாதிரி கிடையாது. ஆனால் இந்த லவ்ன்ற விஷயத்தில் அவர் ரொம்ப சேஞ்ச் ஆகுறாரு. அப்போ டேவோட அப்பாவுமே சரி ஓகே சொல்கிறாங்க. டே உனக்கு ஒர்க் இருக்கா சொல்கிறாங்க. ஆமாப்பா எனக்கு ஒர்க் இருக்குது, நான் லீவ்லாம் போக முடியாது, நான் போயிடறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. இங்கே பாரு நீ வந்துட்டு இந்த கிம்முக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் டேக்கிட்ட அகைன் எதாவது இதெல்லாம் பண்ணேன்னா அவ்வளோதான் நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. அவன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அவனுக்கு யாருனாலும் ஈஸியாக கிடச்சிடுவாங்க. ஆனால் நம்ம இவனுக்கு அப்படி இல்லைங்க, கிம்முக்கு அப்படி இல்லைங்க. நீங்கள் ஏங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. எனக்குன்னா டேபிள் பாசம் இல்லையா சொல்கிறாங்க. பாசம் இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன். அவன் மேலே எனக்கு ரொம்ப பாசம் இருக்கு. ஆனால் என்ன எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போவான். ரொம்ப சாஃப்டாக இருக்கான். ஆனால் இவன் அப்படி இல்லையே, அவன் அடமண்ட்டாக இருக்கான். நான் என்ன பண்ணட்டும், எனக்கு 2 பசங்களும் இம்பார்ட்டன்ட் தான் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. டேவோட அப்பா அங்கே பாரு நீ அப்படி சொல்லி நீயே ஒரு மைண்ட் செட்டாவது உருவாக்கி வச்சிருக்க. இவன் சொன்னால் கேட்பான், அவன் சொன்னால் கேட்க மாட்டான்னு சொல்லியே எல்லாத்தையும் அவனை விட்டு கொடுக்க சொல்கிறேன். ஒன் டே அது எல்லாமே எங்கே போய் நிற்க போதோ சொல்லிட்டு அவங்க அப்பா வந்துட்டு போயிடுறாங்க. இப்போ லஞ்ச் மதிய டைமில் தான் கிம் தான் வந்துட்டு வெளில தான் இருக்காரு. ஜிம்மில் டேவோட அம்மா கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவர் எடுக்க மாட்டேன்றாரு போல. ஒரு ஃபைனல் எடுத்துட்டாரு. என்னம்மா சொல்கிறாங்க. கிம்ங்க பாராடா தயவு செஞ்சு வாடா உன்னைக்கு வந்துட்டு பிளைண்ட் டேட் இருக்குடா சொல்கிறாங்க. பிளைண்ட் டேட்டா ஆமாடா அங்கே பாரு நம்ம ஃபேமிலியோட ஃபேமிலி மீட்டப்பா ப்ளீஸ்டா வந்துட்டா சொல்கிறாங்க. அம்மா எனக்கு தான் விருப்பம்னா சொல்கிறாங்க. ப்ளீஸ்டா வாடான்ட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ அவருமே வேறு வழி இல்லாமல் சரி அம்மா அப்படியே நம்ம சொல்லியிருந்தோம்னா கார்டை வாங்கிடுவாங்க சொல்லிட்டு அவருமே வந்துட்டு வராங்க. வந்துட்டு என்னம்மா சொல்கிறாங்க. அங்கே பாரு நீ எவ்வளோ நாள் செலவு பண்ணுறேன் இதெல்லாம் கேட்குறேன்னா என்னோட கார்டு கூட நீ தான் யூஸ் பண்ணுற. ஆனால் ஒரு வார்த்தை கூட கேட்குறதுலான்னு நான் பண்ண சொல்கிற ஒரு சின்ன விஷயத்தில் பண்ண மாட்டேன்றலன்றாங்க. அம்மா என்னாச்சு எதுக்காக இப்போ என்கிட்ட கொஞ்சம் நாளாகவே ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. என்னடா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். சரி உன்னையா சொன்னாலும் என்கேஜி டீனேஜ் அப்படியே இருந்துட்டு விட்டுட்டேன். இப்போ உனக்கு மேரேஜ் ஏஜ் வந்துட்டு இல்லைடா என்னடா இப்படி இருக்கா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு மேரேஜ் பண்ணிக்கோவா அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி நீ வந்துட்டு மீட்டப் பண்ண சொல்கிறாங்க. ஐயோ யாரை நான் மீட் பண்ண சொல்கிறாங்க. நேரில் வந்து மீட் பண்ணிக்கோ, உன்னோட ஃபோட்டோ காமிக்கிறேன் எனக்கு டைமில் வா சொல்லிட்டு நம்ம கிம்மு நம்ம ஜிம்மோட நம்ம டேவோட அம்மா டேவோட அப்பா இவங்க 3 பேரும் அந்த பக்கம் நம்ம ஜிம்மோட பேரண்ட்ஸ் 3 பேர் வராங்க. வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அவங்க ரீச் ஆகிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. ஜிம்முக்கு டே கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் டே சொல்கிறாங்க. இப்போ கிம் தான் வருவான் சரியா ஓகே சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க. அவருக்கு ஒன்றும் பிடிக்கவே இல்லை. எப்படி போய் ஃபேஸ் பண்ணுறது சொல்லிட்டு இவர்கிட்ட பேசிட்டு அவர் எப்படி பார்க்குறது சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா நம்ம கிம் தான் வர பிடிக்கவே இல்லை. அங்கே வர்றது ஸ்டில் அவர் ஜிம்மில் பார்க்கக்கூட இல்லை. அவர் வந்து டேரெக்டாக வந்துட்டு சீட்டில் உட்காந்துறாங்க. கரெக்டாக ஜிம்மோட அப்பா மட்டும் முன்னாடி வராங்க. ஜிம்மு வந்துட்டு என்னாச்சுன்னா சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் போங்க நான் வந்துடுறேன் சொல்லிட்டு அவர் டேக்கு தான் கால் பண்ணுறாரு. டேயான்னு சொல்கிறாங்க. என்ன பேபி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கு டே அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே ஒன்றும் இல்லை நான் வந்துடுறேன் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறாங்க. எப்படி வரீங்கன்னு சொல்கிறாங்க. நான் அங்கே வரேன் ஆனால் நான் அங்கே டேரெக்டாக வந்து உங்களை மீட் பண்ண முடியாது சொல்கிறாங்க. நாங்கள் வந்து வெயிட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிம்மு உள்ளே போயிடுறாங்க. இப்போ தான் ஜிம்மு வந்து உட்கார. இப்போ நம்ம கிம் வந்துட்டு ஃபோனை யூஸ் பண்ணிட்டுருக்காரு. டே எப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா கிம்மோட ஒரு மாதிரி ஹேண்டை வந்து பிஞ்ச் பண்ணுறாங்க. அம்மா என்னன்றாங்க. அங்கே பாருடா சொல்கிறாங்க. இப்போ தான் கிம் என்னத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படியே நிமிடுறாரு. அவ்வளோதான் அப்படியே ஸ்டன் ஆயிடுறாரு. ஜிம் ரொம்ப அழகாக பயங்கர நீட்டாக ஒரு மாதிரி அப்போ செம்ம அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு. இவர் அவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சுற்றிட்டு இருப்பார். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஏதாவது பொண்ணுங்க ஃப்ரெண்ட் இருப்பாங்க அப்படிலாம் சுற்றிட்டு இருப்பார். ஆனால் யாரையுமே பார்த்து அவர் வந்து ஃபால் ஆனதும் இல்லை, லவ் பண்ணதும் கிடையாது. ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு. அவ்வளோதான் ஸ்டன் ஆயிடுறாரு. ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இங்கே ஜிமின் அவர் பாட்டுக்கு போயிட்டே வராரு. வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இப்போ தான் டேவோட பேரண்ட்ஸ் பார்த்துட்டு ஹலோ ஆண்டி அங்கிள் அப்படி சொல்லிட்டு பவ் பண்ணுறாரு. ஹாய்ப்பா உட்கார சொல்கிறாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எல்லோரும் மீட் பண்ணுறோம் சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன்ப்பா ஆனால் நம்ம பேசுனதில்லை சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம கிம்மோதிர டேவோட அம்மா பார்க்குறாங்க. பார்த்துட்டு
பாரேன் எனக்கு தெரியும் நீ பார்க்கல, அதனால தான் நேரில் வந்து பார்க்கணும் தான் உன்னை அப்படியே ஃபோட்டோ காமிக்காமல் கூட்டிகிட்டு வந்தேன். பார்த்தா ஃப்ளாட் ஆயிரும் தெரியும் சார், தெரியும்டா சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ கிம் அப்படியே ஜிம்னே பார்த்துட்டு இருக்காங்க. கிம்மை நிமிந்து பார்க்கவே இல்லை. எனக்கு தான் டேங்க் வரல, அவருக்கு தெரியுமா, அவர் ரொம்ப கீழே குடிச்சிட்டே இருக்காங்க. இப்போ அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ தான் ஒரு நம்ம ஜிம்மோட அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் ஆன்ட்டி அங்கிள் ஹலோ அப்படி சொல்கிறாங்க. ஹாய்ப்பா சொல்கிறாங்க. அவங்களே இவ்வளோ நேரம் பார்த்துருப்பாங்க, அந்த பையன் கண்டுக்காம உட்காந்துருப்பாரு. இப்போ தான் அப்படி சொல்கிறாரு. அவங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம டேவிட் அம்மா பார்க்குறாங்க. அவ்வளோதான், நான் நினச்சது தான் நடக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு பார்க்குறாங்க. என்ன பிடிச்சிருக்கா சொல்லிட்டு அவங்க டேவிட் அம்மா பக்கத்தில் வந்து கேட்க கிட்ட. கிம் ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் இந்த பையனை தான் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இவனை தானே உனக்கு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன், இப்போ அதை ஒன்று பார்க்க சொல்லியிருந்தா பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன், அதுவும் டேரெக்டாக கூட்டிகிட்டு வந்தால் சொல்கிறாங்க. அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இவனை பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ஓகேம்மா சொல்கிறாங்க. ஓகேவான்ட்டு ஆமாம் எனக்கு ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போது இவங்க அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் பேசுகிறீங்களாப்பா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம் தான் இல்லை ஆண்டி வேண்டாம் சொல்லிடுறாங்க. கிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா கிம்மை யாரும் செக் பண்ணதே இல்லை, அவர் கூட நிறைய பொண்ணுங்க பசங்க சுற்றுவாங்க. இப்போ இப்படி ஒரு சொல்கிறது ஒரு மாதிரி கொஞ்சம் ஹர்ட் ஆகுது. என்ன வேண்டாம்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஒரு ஃபேமிலி இருக்குதா ஓகே அப்படி சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் அமைதியாகிறாரு. இப்போது நம்பரை வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னோட அம்மா ஜிம்னு திரும்பி பார்க்குறாங்க. நம்பராக வந்துட்டு இப்போ டேவோட அம்மா சொல்கிறாங்க, உங்கள் 2 பேரும் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோப்பா அப்படி சொல்கிறாங்க. அது ஜிம்மோட அம்மா பார்க்குறாங்க. ஏன்டா ஃபஸ்ட் டைம் டேட் பண்ணி அப்போ நீ வாங்கலையா சொல்லி கேட்குறாங்க. இப்போ கிம் திரும்பி பார்க்குறவங்க அவங்க அம்மாவை டேட்டாக சொல்கிறாங்க. அப்போ கிம்மோட அம்மா எதுவுமே சொல்ல மாதிரி இல்லை, ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கோம் நர்வஸாக இருந்திருப்பாங்க, அதனால் வாங்கியிருக்க மாட்டாங்க. இப்போ என்ன அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்பர் கொடுப்பா சொல்கிறாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி நான் போகும்போது தரேன் சொல்கிறாங்க. அப்படியே சரி ஓகே சொல்கிறாங்க. இந்த ஜிம்முலாம் பயங்கர நர்வஸாக இருக்குது. இப்போ கிம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போ டேவோட அம்மா தான் இங்கே பாருடா இது கேன்சல் ஆகிடக்கூடாதுக்காக டேவ் அனுப்பிட்டேன்டா சொல்கிறாங்க. அம்மா எதுக்கு டேவ் அனுப்புனீங்க சொல்லிட்டு ரொம்ப கோவம் வருது. நீ போய் ஒரு சுத்த போனால் நான் என்ன பண்ணுறது, அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அவ்வளோ தூரம் சொல்கிறாங்க. நீங்கள் என்கிட்ட பிக்சரை காமிச்சிக்கலாம் சொல்கிறாங்க. நான் காமிச்சேன் நீ தான் பார்க்கல சொல்லிட்டு அவங்க அம்மா கொஞ்சம் மெதுவாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ டேவோட அப்பா தான் பார்க்குறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கு 2 பேரும் சொல்கிறாங்க. ஒன்றும் வந்து சொல்கிறாங்க. இப்போ ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணாங்க, எல்லாமே வந்துடுது. நம்ம ஜிம்முக்குலாம் ஒரு மாதிரி இருக்குது. கிம் ஜிம்லேயே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு இவர் பார்க்குறது பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. எவ்வளோ தான் ஒரு பர்சன் அழகாக இருந்தாலும் நம்மளுக்கு பிடிக்காம ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா பிடிக்காது நம்மளுக்கு, அந்த மாதிரி தான் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம் என்ன பண்ணிட்டாருன்னா, அம்மா நான் கொஞ்சம் வாஷ்ரூம் போகணும்னு சொல்கிறாங்க. சரி போய்ட்டு அப்பா சொல்கிறாங்க. இங்கே ஜிம்முக்கு ஒரு மாதிரி டக்குன்னு எழுந்திரிச்சிட்டாரு. இந்த கிம் தான் ஜிம்லேயே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி இருக்குது, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் போய் ஃபஸ்ட்டே பார்க்க மாட்டேனே சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல, நம்ம நினச்சி தானே முக்கியமாக டேவை பார்த்துருவோம் சொல்லிட்டு அவர் ரொம்ப இதாக இருக்காரு. இங்கே பார்த்தா நம்ம ஜிம்மில் வாஷ்ரூம் அங்கே ஒரு பர்சன் வந்து ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. பார்த்தா டேவ் பார்த்தோம் நம்ம ஜிம்மி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, என்னாச்சு என்னோட பேபி ரொம்ப பயந்துட்டியா சொல்லி கேட்குறாங்க. ஏன் நீங்கள் வராமல் அப்படி சொல்கிறாங்க. இல்லை என்னோடய அம்மா வரக்கூடாதுன்னு சொன்னாங்கன்றாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை கிம் வரான்ல, அதனால் நான் வந்தால் என்ன கொஞ்சம் இதாகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் பின்புறதுன்றது என்னோடய பேரண்ட்ஸ் தெரியுமே சொல்கிறாங்க. உன்னோட பேரண்ட்ஸ் தெரியும், என்னோடய பேரண்ட்ஸு நான் வந்தால் என்ன யாராவது பார்த்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்போம், ஆனால் சில பேருக்கு என்ன பிடிக்குமோ அந்த ரீசன்னால என்னோட அம்மா கொஞ்சம் அப்படி நினைக்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஒரு மாதிரி இருக்குது, உங்கள் அண்ணா ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறான்னு சொல்லி கேட்குறாங்க. நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், அவன் அந்த மாதிரிலாம் ஜஸ்ட்டு பார்ப்பான், வேறு ஒன்றும் பண்ண மாட்டான், சரியா அவன் பண்ண விட மாட்டேன் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு தெரியுமா சொல்கிறாங்க. நீங்கள் எப்படிங்க சொல்கிறாங்க. நான் தான் வருவேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரெஸ்ட் ரூமில் எனக்கு தெரியும் எப்படியும் பேபி நர்வஸ் ஆனால் ரெஸ்ட் ரூம் தான் வருவான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் அப்படி சொல்கிறாங்க. அதை ஹக் பண்ணிக்கிறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரியா பார்த்து தப்பாக நினச்சிட்டு போகிறாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வரமாட்டீங்களா எங்கே சொல்கிறாங்க. இல்லை நம்ம பார்த்துட்டு கம்ஃபர்ட் பண்ணி போக தான் வந்தேன், ஒன்றும் இல்லை சரியா நான் தான் இருக்கல சொல்கிறாங்க. நைட்டு நான் வரேன் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஆனால் அவங்க நம்பர் கேட்டாங்க, நம்பர்லாம் கொடுக்காத சொல்கிறாங்க. இல்லை கேட்டால் என்ன பண்ண சொல்கிறாங்க. இந்த அப்படி சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. இது சொல்கிறாங்க, இது ஜஸ்ட் நீ கூட இந்த நம்பரை சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் வேறு ஒரு சிம் கார்டை நம்ம ஜிம்மோட மொபைலில் போடுறாரு. போட்டுட்டு அந்த நம்பர் வந்துட்டு 2 பேர் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நம்பர் தான். அதே சேம் நம்பர் அது வந்துட்டு என்கிட்டையுமே இருக்குது, அந்த நம்பர் என்கிட்ட இருக்குது, அவன் என்ன பண்ணாலும் எனக்கு வந்துடும் ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. நீ ரிப்ளை பண்ணாமல் நானே ரிப்ளை பண்ணிவிட சொல்கிறாங்க. அப்படியே இருந்துக்கும். ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. தப்பாக நினச்சி கொடுங்க சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் என்ன சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் விட்டே கொடுக்க மாட்டேன், சீட் பண்ண மாட்டேன் ஓகேவா, நீ எனக்கு தான் நான் உனக்கு தான் ஓகே சொல்லிட்டு அவர் ஃபோர்கிட்ட ஒரு கிஸ் பண்ணிட்டு போ அப்படி சொல்கிறாங்க. போய்ட்டு சாப்பிட சொல்கிறாங்க. சரி ஓகே பாய் அப்படி சொல்லிட்டு அவர் வெளில வந்துடுறாரு. இங்கே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க டேவ் மீட் பண்ணதுக்கப்புறம் டேவே கிளம்பி ஆஃபீஸ் போயிடுறாரு. இப்போது இந்த பக்கம் கேட்குறாங்க, எங்கடா டே போகிறா சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது சொல்கிறாரு. சொல்லவே மாட்டேங்கிறாரு. இவ்வளோ புரியுது இவர் கண்டிப்பாக ஏதோ பண்ணுறான்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம ஃபைனலாக கிளம்பும்போது நம்பர் கொடுத்து சொல்லிட்டு நம்ம கிம் கேட்கா. ஜிம்மன் மேட்டே கொடுத்து அந்த நம்பர் தான் கொடுக்குறாரு. கொடுக்குவோம் அவர் சேவ் பண்ணிக்கிறாரு ஓகே சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவருக்கு. அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறாரு, எனக்கு இந்த மாதிரி வந்து மேரேஜ் ஆகும் சொல்லிட்டு. அதில் ஒரு பொண்ணு பயங்கரமாக கற்றுது. என்ன சொன்னேன், நம்ம வந்துட்டு டேட் பண்ணலாம், நம்ம வந்து மேரேஜ் பண்ணலாம் சொன்னேன் சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திட்டு இருக்க ஒரு பொண்ணு தான். இங்கே பாரு நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்,
பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து சொல்லியிருக்கேன்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் விட்டுருவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு கிம், என்னை ஏமாத்தணும்னு நினைக்காத சொல்கிறாங்க. இங்கே பாரு அப்படி பார்த்தா நீ யார் கூடயும் பேசுனதே இல்லை, எதுவும் டேட் பண்ணதே இல்லை சொல்கிறாங்க. ஆனால் நான் ஒன்று தவிர வேறு யார்கிட்ட அந்த மாதிரி க்ளோஸாக இருந்ததே இல்லை சொல்கிறாங்க. ஸோ வாட் அப்படி சொல்கிறாங்க. நம்ம என்ன வேறு மாதிரியா இருந்தோம், ஜஸ்ட்டு நீ கூட வந்து கொஞ்சம் பிக்சர்லாம் எடுத்திருக்க, அதான் டான்ஸ் பண்ணியிருக்கா, தாண்டி என்ன பண்ண நான் ஒன்றா சொல்கிறாங்க. ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நான் உன்னை லவ் பண்ணல அப்படி சொல்லிட்டு இவர் வந்துட்டு கட் பண்ணிடுறாரு, ஃபோன் கட் பண்ணிட்டு ஒரு பொண்ணுகிட்ட தான் வந்து கோமா பேசுகிறாரு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நானும் லவ் பண்ணி தானேடா அவங்க கூட வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக பழகினேன், நீ எப்போலாம் வந்துட்டு சொல்கிறேன் அப்போலாம் அவங்க கூட எங்கனாலும் வருவேனே சொல்கிறாங்க. ஆனால் என்ன நீ இதை என்கிட்ட தப்பாக என்ன மிஸ்டேக் பண்ணதில்லை தான், ஆனால் உன்னை லவ் பண்ணுறேனே சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த பொண்ணு பார்த்து யோசிச்சுட்ருக்கு. அந்த பொண்ணு பேர் மீனான்னு வச்சுக்கலாம். அந்த பொண்ணு அப்படியே யோசிச்சுட்ருக்கா. இங்கே நம்ம டே தான் வந்துட்டு எங்கள் ஆஃபீஸ் வந்துடுறாங்க. அவருக்கு இப்போ தான் ஒரு டெக்ஸ்ட் வருது, இது பார்க்குறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா இது வந்து செகண்ட் சிம் வருது. பார்த்தா ஹாய் அப்படி சொல்லிட்டு வருது. அவருக்கு தெரிஞ்சிருது, ஓ நீ தானா சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஹாய் அப்படி சொல்லி பண்ணுறாரு. என்ன பிடிச்சிருக்காங்கன்னு கேட்குறாங்க. இவர் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கார். ஒரு மாதிரி இருக்குது. அப்போ வந்துட்டு நம்ம கேட்குறேன் எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, எனக்கு கண்டிப்பாக பிடிக்கும், எனக்கு பிடிக்காதவங்களாம் யாரும் இல்லை சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம டே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பிடிக்கும், நீ அழகாக இருக்கானே எல்லாருக்கும் பிடிக்கும், ஒரு கேரக்டர் பிடிக்கணும்ல அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ எல்லாத்துக்குமே டெக்ஸ்ட் ரிப்ளை வந்துட்டு அதாவது பிடிக்காத மாதிரி ஒரு கான்டாக்டே டச்சே வேணான்ற மாதிரி பண்ணுவாங்களா, அந்த மாதிரி டே தான் ரிப்ளை பண்ணுறாங்க. ஜிமினுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஏன்னா இந்த சிம் ஃபுல்லாக இப்போ ஆக்டிவில் இருக்குது. நம்ம டேக்கிட்ட அவர் பாட்டுக்கு அவர் ஒர்க்கு பார்க்குறாரு நம்ம ஜிமின். பட் டே பண்ணுற டெக்ஸ்ட் மட்டும் தான் நம்ம ஜிமினுக்கு போகும். இந்த கிம் பண்ணுறது எல்லாமே டேக்கு தான் வருது. அந்த மாதிரி தான் வச்சுருக்காரு. இவர் தான் எல்லாமே ரிப்ளை பண்ணுறாரு. ஆனால் டே வந்து இந்த கிம் வந்து ஹாப்பியாக இருக்காரு. உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கிறான்னு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் ஒன்று மேரேஜ் பண்ணிக்க தான் வேணும், எனக்கு வேறு யாரையும் பார்த்து இந்த மாதிரி ஃபீலே ஆகலை, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோட அம்மா எனக்கு எப்பவும் பெஸ்ட்டாக தான் சூஸ் பண்ணுவாங்க, அப்படி தான் உன்னையும் சூஸ் பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நீ என்ன என்கிட்ட ஃபாலோ ஆகிட்டு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. இந்த பக்கம் இந்த மீனா தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டே சொல்கிறா. அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, இல்லை அவன் சொன்னான்னு என்ன சொன்னான், நம்ம வந்துட்டு உன்னை கண்டிப்பாக எனக்கு பிடிச்சிருக்கு மீனா, ஒன் டே வந்து வந்துட்டு மேரேஜ் எப்போ உனக்கு பண்ணிக்கிறேன், இப்போ டேட் பண்ணலாம் சொல்லிட்டு சொன்னானே சொல்கிறாங்க. ஆனால் இப்போ சேஞ்ச் ஒரு மாதிரி மாற்றி பேசுகிறான்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரி கோவம் வருது, என்ன இப்படி பேசுகிறான். ஏன்னா மீனா வந்துட்டு யாரையுமே அதாவது வந்துட்டு எவ்வளோ பேர் டேட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் யாருக்குமே அவங்களுக்கு பிடிச்சிருக்காது. மீனாவுக்கு பிடிச்சது கிம் மட்டும் தான். கிம் வந்துட்டு இப்படி ரகடாக இருந்தாலும் அவர் வந்து ஜெனியூனா, அதாவது வேறு எதுவும் இந்த மாதிரி பொண்ணுங்கிட்ட தப்பாக இருக்க மாட்டார், ஜஸ்ட் டான்ஸ் அதோடு நிறுத்திடுவார், தாண்டி அது பண்ண மாட்டார். அதனால தான் அவங்க ஃபாலோ ஆயிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருந்து ஃபாலோ ஆயிருப்பாங்க, கொஞ்சம் டேட்டும் பண்ணியிருப்பாங்க. டேட்னா ஜஸ்ட்டு வெளில போகிறது அப்படி அது மட்டும் தான், மூவி அந்த மாதிரி பார்த்துருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து தோணுது அவங்க ரொம்ப லவ் பண்ணுறாங்க வேறு, அவன் எப்படி தெரிஞ்சு லவ் பண்ணுறாடா சொல்கிறாங்க. சரி பார்த்துக்கலாம் விடு, அவனை சீட்லாம் பண்ண மாட்டான், சீட் பண்ணுவாங்க அவங்க விட மாட்டேன் சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசுகிறாங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிம்க்கு வந்து கால் பண்ணுறாங்க, வாடா வெளில போன சொல்லிட்டு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா கொஞ்சம் மேரேஜ் வரைக்கும் ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வேறு மாதிரி யோசிக்கிறாரு. அப்பா அப்படி சொல்கிறாங்க. என்ன கிம் சொல்கிறாங்க, நான் ஆஃபீஸ்க்கு வரவா சொல்கிறாங்க, என்னடா சடனாக சொல்கிறாங்க, இல்லை இப்போ நான் அதுக்கப்புறம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணலாம் சொல்கிறாங்க. சரி மேரேஜுக்கு அப்புறம் வா சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க. இப்போ டேவோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி, ஃபைனலாக நான் நினச்ச மாதிரி நடக்க போச்சுட்டு அவங்க ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்காங்க. இங்கே நம்ம டே அண்ட் ஜிம்மினோட ரிலேஷன்ஷிப் அது வேறு மாதிரி போயிட்டுருக்கா. டே ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம்மினும் அதே மாதிரி தான் டே கிட்ட ரொம்ப ஃபாலோ ஆகிட்டாங்க. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அதெல்லாம் சொல்லவே முடியல. அவங்க சொன்னால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னே தெரியல. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே வந்துட்டு மேரேஜுக்குமே அரேஞ்ச் பண்ணுறாங்க, எல்லாமே ஓகே ஆகிடுச்சு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க. அதில் நம்ம ஜிம்மினா பயங்கரமாக ஒரு ரொம்ப டேஸாக வருது. ஏன்னா அவங்க வந்து வெட்டிங் கார்டில் வந்துட்டு கிம் அப்படின்றத பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கிம் அண்ட் ஜிம்மின் பட்டா சூப்பராக இருக்குல்ல சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க வெட்டிங் கார்டை பற்றி. நம்ம டேக்கு ஒரு நம்ம ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் டக்குன்னு வந்துட்டு டேக்கு தான் கால் பண்ணுறாங்க. டேயாங்க சொல்கிறாங்க, என்னாச்சு என்ன பேபி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் வெட்டிங் கார்டிலலாம் உங்களோட பிரதரோட பேர் தான் போடுறாங்க சொல்கிறாங்க. சரி போடட்டும், அதனால் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, இப்போ என்ன எல்லாருக்கும் அப்போ வந்துட்டு நான் வந்து கிம் வந்து மேரேஜ் பண்ணிட்டு உங்கள் கூட நான் வந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் டேக் ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு இப்படி பேசுறது ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் கேஷுவலாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியல சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. இங்கே எல்லாமே அவர் கூட அரேஞ்ச் ஆகுது, ஈவன் ஸ்டேஜ் வரைக்கும் அவர் தான் இருப்பாரா சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறாங்க. அவருக்கு டேக் ஒரு மாதிரி இருக்குது. இல்லை ஜிமின்னு சொல்கிறாங்க. அவர் ஜிமின் எதுவும் சொல்ல ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இங்கே டேக் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நான் என்னெல்லாம் நினச்சி பிளான் பண்ணிகிட்ருக்கேன், இவங்க என்னெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க பாரு, இவங்க என்ன ஒரு மாதிரி யோசிக்கிறானா சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ எப்படி நான் கம்ஃபர்ட் பண்ணுவேன் சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஐயோ வேறு வழியே இல்லை, வீட்டுக்கு போய் தான் ஆகும்னு சொல்லிட்டு இப்போ டேரெக்டாக நம்ம டே வந்துட்டு நம்ம ஜிம்மோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. அவர் போனதுமே வந்துட்டு இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, கிம் வந்து எனக்கு வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பார், ரொம்ப நீட்டாக நம்ம டே எப்படி ட்ரெஸ் பண்ணுவாரோ அப்படி தான் அவர் அன்றைக்கி நீட்டாக பண்ணிட்டு வந்திருப்பார். இப்போ பார்க்குறாங்க என்ன அவர் வந்து கோட்டு போடாமல் வந்திருப்பார், இவர் கோட்டு போட்டு வராரு, அவ்வளோதான். இவங்க பார்க்குறாங்க கிம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. டே எதுவுமே சொல்லாமல் நான் ஜிம்மில் மீட் பண்ணி சொல்கிறாங்க. உள்ள வாங்க சொல்கிறாங்க. ஆஃபீஸ் வந்து நேராக வரீங்களோ சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு கோட் வியர் பண்ணிட்டு தான் அப்படி பார்க்குறாங்க. இப்போ டேரெக்டாக நம்ம டே தான் வந்துட்டு ஜிம்மில் ரூமில் போய் நாக் பண்ணுறாங்க. ஜிம் ஒரு மாதிரி இருக்கார், ரொம்ப அப்செட்டாக இருக்கார். அப்படி வந்துட்டு நாக் பண்ணிட்டே இருக்காங்க. என்னம்மா அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மி டே எதுவுமே சொல்லாமல் டோர் அங்கே நாக் பண்ணேன். இப்போ ஜிம்மி கோமா வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. என்னமோ வேணும் உங்களுக்கு அப்படி சொல்கிறாங்க. அது ஃபேஸை பார்க்காம ஒரு பாட்டுக்கு ஒரு மாதிரி ஃபேஸை வச்சுட்டு கேட்கா. அப்படி உள்ள வந்து டோர் லாக் பண்ணிட்டு என்ன
என்னாச்சு உனக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் டேவை பார்த்து ரொம்ப கோவமாக இருக்குது. ஒரு மாதிரி போய் பெட்டில் உட்காந்துறாரு. ஏன்ட்டு என்ன நடக்குது எனக்கு புரியல. நீங்கள் எதை நினச்சி என்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணீங்க? இப்போ நம்ம லவ் பண்ணுறோம், நம்ம டேட் பண்ணிட்டு இருக்கோம், ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கோம். ஆனால் நான் உங்கள் பிரதர் கூட எனக்கு மேரேஜ்னு சொல்லிட்டு என்னோட பேரண்ட்ஸ் உங்களோட பேரண்ட்ஸ் பேசுகிறாங்க, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸாயிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இப்போ நம்மகிட்டே தான் இங்கே பாரேன் சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க? இங்கே பாருடா, நான் தான் சொல்கிறேனே, சம் ஐடியாஸ் இருக்குடா, நான் சரி பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. எப்படி சரி பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க? இங்கே பாரு, அவனுக்கு ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. கேர்ள் ஃப்ரெண்டா என்ன சொல்கிறீங்க இருக்கா? ஆமாம், அவன் அவளை லவ் பண்ணல டேட் தான் பண்ணிக்கிட்டு தான், ஆனால் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் சொல்லியிருந்துருக்கான் சொல்கிறாங்க. அப்படி இருந்துக்கோ. ஆமாம் அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு சம் விஷயத்தில் சொல்கிறாங்க. உண்மையாக அப்படி நடக்குமா சொல்கிறாங்க. ஆமாம் கண்டிப்பாக நடக்கும், ஓகேவா, ஒன்றும் பயப்படாத என்ன சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜட்ஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு தான் சொல்கிறாங்க. ரிலாக்ஸ் ஆகிட்டேன் போங்க அப்படி சொல்கிறாங்க. போகவா, இவ்வளோ தூரம் வந்திருக்க போ அப்படி சொல்கிறான்றாங்க. பாருங்கள் அப்பா அம்மா இருக்காங்க சொல்கிறாங்க. நீங்கள் போங்க அப்படி சொல்கிறாங்க. எங்கள் பாருங்க கீழே தாண்டா இருக்காங்க சொல்கிறாங்க. போங்க அப்படி சொல்கிறாங்க. நல்ல மூடில் இல்லை சொல்கிறாங்க. அப்படியா மேபி நல்ல மூடில் இல்லையோ சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ நான் அப்புறமா வந்து பார்க்குறேன் சொல்லிட்டு அவர் வந்துட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்போது தான் வந்துட்டு போயிட்டு ஒரு பர்சனை மீட் பண்ணுறாரு. அந்த பர்சன் வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி என்னாச்சு உங்கள் 2 பேருக்குலாம் சொல்கிறாங்க. இல்லை எல்லாமே நல்லா தான் போணுச்சின்னு சொல்கிறாங்க. அப்புறம்ன்றாங்க சடனாக தான் அவன் சேஞ்ச் ஆகிட்டான்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆக்சுவலாக சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ இங்கே என்னென்னா ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறாங்க. இவர் லவ் பண்ணுறது மட்டும் சொல்லாமல் ஒரு பர்சனை வந்துட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. என்ன மேரேஜாக சொல்கிறாங்க. ஆமாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எங்கள் பாரு என்னோட வீட்டில் ஆல்ரெடி எனக்கு 2 டைம் மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆனால் நான் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியிருக்கேன் உன்னோட பிரதருக்காக சொல்கிறாங்க. ஏன்னா அவனை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக, அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு சொல்கிறாங்க எனக்கு புரியுது, நீ அவனை ட்ரூவாக லவ் பண்ணியிருக்கேன், இவன் அவங்க கூட உன் மேலே ஃபீலிங்ஸோட தான் இருந்தான், அது எப்படி சேஞ்ச் ஆனால் எனக்கு தெரியல சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கு சரி ஒன்றுக்கா ஒரி பண்ணாத, கரெக்டாக நான் சொல்கிற டேட்டில் இந்த வந்துட்டு சொல்கிறாங்க. ரியலாக நம்பளால சொல்கிறாங்க. எனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை சொல்கிறாங்க. இல்லாட்டி அவனை நம்புறேன், எனக்கு தெரியும் உன்னை பற்றி, என்ன தான் எங்களுக்கு பேர் ஒரே மாதிரி தான் நீ டோட்டலாக டிஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ டேவ் பேசிட்டு போனால் அந்த பொண்ணு யாரா மினா தான், ஓகேங்களா. மினா வந்து டேவை வந்து மினாவுக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா கிம்மோட தம்பி இல்லையா நல்லாவே தெரியும். இப்போ நம்ம டேவ் வந்துட்டு சில விஷயங்கள் அரேஞ்ச் பண்ணுறாரு. அவர் வந்துட்டு மேரேஜ் டே அன்னைக்கு இவருக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ் எல்லாமே டேக்கு ஜிம்மில் கூட தான் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு. நம்ம கிம் இருக்காங்களா அவங்களுக்கு சூஸ் பண்ணுற ட்ரெஸ் எல்லாமே வேறு கலராக சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரு எல்லாத்தையுமே. எங்கள் ஃபைனலாக வெட்டிங் டேவுமே அரேஞ்ச் ஆகிட்டுருக்கு. வெட்டிங் டே நைட்டு தான். ஜிம் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது, எதுவுமே நம்மகிட்ட சொல்ல மாட்டேன்றாரு. அவர் பாட்டுக்கு எதை சொல்கிறாரு எனக்கு புரியவே மாட்டேங்குது சொல்லிட்டு ஒரு மாதிரி இப்படி கன்ஃபியூஷனாக இருக்காரு. இதில் பாவம் ஜிம்மி இருக்காரு, இதில் ஃப்ரெண்டு வேறு யாரும் கிடையாது. ரொம்ப அப்செட்டாக இருக்குது. ஷேர் பண்ணவும் முடியல. ஒரு மாதிரி இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஜஸ்ட்டு அவங்க கூட காலேஜில் படித்தவங்க தான், அதாண்டி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் யாரும் இல்லை. அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகிறேன்னு சொல்கிறது, இந்த டே கூட வெளில போகிறது தான் அவங்க பேரண்ட்ஸ் கூட சொல்லிட்டு போவார். இப்போ பார்க்குறாரு, இப்போ நான் யார்கிட்ட ஷேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. அங்கே இந்த பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் இந்த டைம் பண்ணிட்டு தான் கரெக்டாகடா சொல்கிறாங்க. தெரியலடா அவன் பண்ணுறான், அவன் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண நினைக்கவே இல்லைடா சொல்கிறாங்க. அங்கே பாரு ஒரு லவ் எப்படிலாம் சேஞ்ச் பண்ணுறது ஒரு பர்சனாக சொல்கிறாங்க. அதான் சொல்லிட்டு இவங்க எல்லாமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஃபைனலாக நெக்ஸ்ட் டே தான்டா அப்படின்னா ஒரு இன்னும் 2 days இருக்குது மேரேஜுக்கு. 2 days முன்னாடி தான் நம்ம கிம் வந்துட்டு ஒரு ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு பார்ட்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அங்கே போய் பார்த்தா நம்ம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கோவமாக இருக்காங்க கிம் மேலே. என்னாச்சுலாம் சொல்கிறாங்க. கிம் இங்கே பாரு, எனக்கு தெரியும் நீ ஒரு பர்சன்கிட்ட வேறு மாதிரி சீட் பண்ணால் தான் சீட் பண்ணணும் இல்லைடா, ஒருத்தவங்கள நம்ம ஒரு மாதிரி நம்ப வச்சு ஏமாத்துறதும் சீட்டிங் தான்டா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு கிம் ஒரு மாதிரி கோவமாக இருக்காரு. இங்கே பாரு, நீ மீனாவை தானே டேட் பண்ண, மீனா கூட தான் இவ்வளோ டேஸ் இருந்தா, உனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கா தெரியுமா, நீ என்ன இவ்வளோ கேஷுவலாக ஒரு மாதிரி இருக்க, டக்குன்னு வேற ஒரு பர்சனுக்காக உனக்கு தூக்கி போட்டு நினைக்கிறியா சொல்கிறாங்க. ஏன் மீனாவை பார்த்தா உனக்கு தெரியல, மீனா ஒரு மாதிரி ஒரு பொண்ணெலாம் கிடையாது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாரு, ஆனால் எனக்கு ஃபீலிங்ஸ்ன்றது மீனா மேலே இப்போ இல்லை சொல்கிறாங்க. எப்படி ஃபீலிங்ஸ் தான் அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா, 6 months ஒன்ஸ் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கடா, எனக்கு மேரேஜ் அப்படின்னு பண்ணிக்கணும்னு தோன்றது ஜிமின் கிட்ட தான் சொல்கிறாங்க. ஜிமின் நான் யாரை சொல்கிறாங்க, உன்னோட ஃபேன்ஸியா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு, எனக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, ஓகேவா, நான் அவனை தான் மேரேஜ் பண்ணிக்க நினைக்கிறேன். இப்போ நான் அவன் கூட என்கிட்ட சரியாக பேச மாட்டேன், தவிர எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஆஃப்டர் மேரேஜ் தான் எனக்கு சரி பண்ண சொல்கிறாங்க. இப்போ மினாடா சொல்கிறாங்க. இங்கே பாரு, எனக்கு மினா மேலே இப்போ ஃபீலிங்ஸ் வந்துச்சுடா, இப்போ இல்லைடா போதுமா சொல்கிறாங்க. அவன் ஒன்றே நினச்சிட்டு இருக்காடா சொல்கிறாங்க. நீ தானடா சொன்னேன் நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டா ஒன்று பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேட் பண்ணலாம் சொல்லிட்டு நீ தானடா அப்ரோச் பண்ண அவளை அப்படி சொல்கிறாங்க. அப்போ அப்ரோச் பண்ண ஓகேவா, இப்போ எனக்கு விருப்பம் இல்லை அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாரு. இவங்க ரொம்ப கோவம் வருது. இங்கே பாருடா, அவன் நம்மளோட ஃப்ரெண்டாக இருந்தா, அதுவும் நீயாக தான் அப்ரோச் பண்ண, அதுக்கப்புறம் நாங்கள் கூட நினச்சோம் வேணாம் அப்படி சொல்லிட்டு, நீ ரொம்ப அவளை வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணதுனால தான் அவளும் சரி ஓகே உன்னோட கேரக்டர் தெரிஞ்சுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டா சொல்கிறாங்க. என்னோட கேரக்டர் சொல்கிறாங்க, நீ ரகடாக இருப்ப, அப்படி இருந்தால் அதை தாண்டி நீ என்ன உனக்கு என்ன வேணாலும் அப்படியே வந்து பண்ணுவேன், யாரையும் பார்க்காம யோசிக்காமல் அடிப்பேன் எல்லாம் பண்ணுவேன், அப்படி இருந்தால் அவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா சொல்கிறாங்க. அதே போல் வேணாம்னு விட்டுட்டு நல்லா சொல்கிறாங்க. எப்படி நீ வேணும்னா விட
இருக்கிறதுக்கும் வேணாம் விட்டுறதுக்கும் அவள் என்ன இதாக சொல்லிட்டு ஒரு மாதிரி அவளுக்கு ஃபீலிங்ஸ் இல்லையா, ஒரு பொண்ணுடா ஏன்னா இப்படி நடந்துக்கிற சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. கிம்முக்கு கொஞ்சம் கூட இதே இல்லை, ஒரு பாட்டுக்கு நிறைய ட்ரிங்க் பண்ணுறாரு. இதுக்கு மேலே ட்ரிங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே பாரு எனக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனால் அதுக்காக என்கிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க ஓகேவா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்கன்னா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோமா, அங்கே பாரு அவள் ஒன்றே நினச்சிட்டு இருக்காடா, அவளுக்கு நீ தான் வேணும், உன்னை தான் மேரேஜ் பண்ணிக்கணும் ஆசையாக இருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஒரு சான்ஸ் கொடுறா அவளுக்கு சொல்கிறாங்க. இங்கே நீ அதெல்லாம் அப்ரோச் பண்ண சொல்கிறாங்க. நான் அப்ரோச் பண்ணதான் சோபாட்டேன், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஜிம்மின் தான் வேணும் ஓகேவா, எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு, நான் அவனை தான் மேரேஜ் பண்ணிப்பேன் சொல்லிட்டு இங்கே கிம் ரொம்ப ஓவராக பேச இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒரு மாதிரி ஃபைட்டே ஆகுது. அவங்க யாரையுமே அக்செப்டே பண்ணிக்க முடியல. அவங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. இவன் இந்த இடத்துல மினா கூட இல்லை, ஏன்னா மினா வந்துட்டு கிட்ட பேசுறது மீட் பண்ணுறது எதுவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது. இவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஒரு மாதிரி ரொம்ப கேங்காக ரொம்ப குரூப்பாக இருப்பாங்க, ஒரு மாதிரி ஒன்றாவே. அதனால தான் ரொம்ப ஆசைப்பட்டுருப்பாங்க. கிம் எப்படி இருந்தாலுமே வந்துட்டு மினாவை மேரேஜ் பண்ணிட்டா ஹாப்பியாக இருக்கும் உங்கள் லைஃபு, அவங்க நல்லா இருப்பா இவரும் நல்லா இருப்பான்னு நினச்சிருப்பாங்க. இப்போ இவர் வந்துட்டு மினா வேணான்னு சொல்கிறதுனால மினாவுக்கு கொஞ்சம் வயசாக இவங்க யாரையும் மீட் பண்ணாமல் தனியாகவே இருப்பாங்க. அது பார்க்குறப்ப அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு கட்டத்தில் அவங்களோட ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டாரு, நான் அங்கே பாரு லாஸ்ட்டாக கேட்குறேன், நீ மினாவை மேரேஜ் பண்ணிப்பேன் பண்ணிக்க முடியாது சொல்கிறாங்க. மேரேஜ் பண்ணிக்க முடியாது, ஜஸ்ட் நான் அவ்வளோ தூக்கி போட்டால் சொல்கிறாங்க. அவர் ரொம்ப கோவம் வந்து டக்குன்னு அங்கே இருக்கிற ஒரு பீர் பாட்டில் எடுத்து அவர் உடச்சி அதை டக்குன்னு நம்ம கிம்மோட ஹெட்லேயே அடிச்சிடுறாரு. அங்கே பார்த்தாட்டே என்னடா பண்ணுறா சொல்லிட்டு இந்த பர்சன் கேட்குறாங்க. ஏன்டா நீ அவ்வளோ தூரம் டேட் பண்ணியிருக்கா, எல்லாம் பண்ணியிருக்கா, உனக்காக எவ்வளோ விட்டு கொடுத்துருக்கா பண்ணியிருக்கா, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கூட ஃபைட் பண்ணியிருக்கா, நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது கூட அவங்க எவ்வளோ தூரம் பான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவள் எதையுமே யோசிக்காமல் நம்ம குரூப்பில் இருக்க ஒரு நல்ல பொண்ணுடா, அவள் ஒரு பியூரஸ்டான கேர்ள், அவள் உன்னை அவ்வளோ சின்சியர் லவ் பண்ணுறா, நீ ஏன்னா அவளை வேணாம்னு சொல்லிவியோ, புதுசாக உனக்கு அவ்வளோ பிடிக்குதா, ஏன் அவன் அவனுக்கு பிடிக்காமல் போயிடுச்சோ சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்தை அடிச்சிடறாரு. இப்போ என்னடா பண்ணுற எதுக்குலாம் அடிச்ச சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ தான் நம்ம கிம் மயங்கிட்டாரு. என்னடா பண்ண சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ தான் பார்க்குறப்ப ஹெட்லேருந்து ப்ளீட் ஆகிட்டுருக்கு. அப்படி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு ஏன்னா இவருமே ட்ரிங்க் பண்ணியிருக்காரு, அவரும் ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு பர்சன் கம்மியாக ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸில், அவங்க தான் எல்லாருமே பார்க்குறாங்க. தூக்கடா சொல்கிறாங்க. டக்குன்னு எல்லாமே தூக்கிடுறாங்க. ஐயோ இவன் என்ன பண்ணிட்டான் வரேன் சொல்கிறாங்க. பேசி சரி பண்ணிட்டான்டா சொல்கிறாங்க. எப்படி 2 டேஸில் அவன் ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணிட்டு போவான், மீனா அங்கே ஹர்ட் ஆகிட்டு இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் சரியா, மீனா உனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு அங்கே பாரு, எனக்கு மீனா ரொம்ப பிடிக்கும், அவளை என் சிஸ்டர் மாதிரி நான் பார்த்தேன், அவள் எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கா தெரியுமா, அவள் சாப்பிட்டு எவ்வளோ டேஸ் ஆகுது திரும்ப சரி சாப்பிடாம இவனை மட்டுமே நினச்சிட்டு இருக்காடா சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாக இருக்கார். அவருமே எங்கள் பாட்டை என்ன அப்படி பண்ண சொல்லிட்டு நம்ம கிம்மை கூட்டிகிட்டு வந்து இவங்க ஹாஸ்பிட்டல் தான் வராங்க, வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க. பயங்கர பிளட் லாஸ் ஆகுதுன்னா கிளாஸ் பீஸ் இறங்கிடுச்சு. இப்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல. ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணிட்டாங்க. சார் என்னாச்சு சொல்கிறாங்க, வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு ஃபுல்லாக வந்துட்டு இது பண்ணுறாங்க. அப்போ ரொம்ப நேரம் ஆகுது, ஐஸில் ஓப்பன் பண்ணல கிம். இங்கே டேயோட அம்மா மேரேஜுக்கு எல்லாம் ரொம்ப கிராண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வீட்டில். ஐயோ இந்த கிம் இப்போ கூட வீட்டில் இருக்க மாட்டா சொல்லிட்டு கால் பண்ணிட்டே இருக்காங்க. எங்கே போனால் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப வெயிட்டிங்கே இருக்காங்க. எட்ரா ஃபோன் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஐயோ கால் போதும் எடுக்க மாட்டாங்க. இப்போ ஃபைனலாக அவங்க காலை ஒரு பர்சன் பிக் பண்ணுறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. என்னாச்சுப்பா சொல்கிறாங்க. நீ பேசுகிறீங்க கிம் அப்படி சொல்கிறாங்க. ஆண்டி கொஞ்சம் சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் வரீங்கன்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் எதுக்கு அப்படி சொல்கிறாங்க, ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேவோட அம்மாவுக்கு என்ன பண்ணுறது தெரியல. எங்கே சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. எங்கள் உடனே கூட கிளம்புலாம் சொல்கிறாங்க. என்னாச்சு வா சொல்கிறாங்க. வாங்க சொல்லிட்டு டக்கு இவங்க பதட்டமாக இருந்தாலும் டேவா அப்பா ரொம்ப காம்பவுண்டாக தான் பேசுகிறாங்க. இவங்ககிட்ட வாங்க சொல்லிட்டு 2 பேருமே கிளம்புறாங்க. போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் தான் ரீச் ஆகுறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறாங்க. என்னாச்சுப்பா சொல்கிறாங்க. ஆண்டி அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் அடித்தாங்கன்ற சொல்லாமல், இல்லை பாரில் ஒரு சின்ன ஃபைட் நடந்துச்சு, அதில் ஒரு பர்சன் வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸுன்ற சொல்லாமல் வேற ஒரு பர்சன் அடிச்சதா சொல்கிறாங்க. ஏன்னா கிம் வந்து அடிக்கடி ஃபைட் பண்ணி வர்றது ரொம்ப கோவம் வரும், ஷார்ட் டெம்பர். ஆனால் டக்குன்னு ஃபைட் பண்ணிட்டு வரா. அப்போ பார்க்குறாங்க. என்னடா சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லாண்டி நாங்கள் எல்லாம் ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தோம், பேச்சுலர் பார்ட்டி கொடுக்குறதா தான் எங்களுக்கு வந்துருந்தான் சொல்கிறாங்க. இல்லை என்கிட்ட சொன்னான் அவன் இதுக்கு மேலே வரமாட்டேன், எங்கேயும் மீட் பண்ண மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பார்க்கெலாம் போக மாட்டேன் சொல்லியிருந்தான், அதனால தான் நானே அனுப்புனேன் சொல்கிறாங்க. அப்போ பார்க்குறாங்க டேவோட அப்பா என்ன பண்ணிட்டுருக்க நீ, 2 டேஸ்க்கு முன்னாடி மேரேஜ் வச்சுட்டு சொல்கிறாங்க. சாரிங்க சொல்கிறாங்க. இப்போ எப்படி இருக்கான்னு சொல்கிறாங்க. இல்லாண்டி இது எதுவுமே சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ டேவோட அம்மா ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் வராங்க. சார் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இல்லை என்னோடய பையன் சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் இப்போ செக் பண்ணிட்டுருக்கோம், வெயிட் பண்ணுங்க சொல்கிறாங்க. ரொம்ப நேரமாக வந்து ஒரு மாதிரி சர்ஜரி வந்து பண்ணிட்டுருக்காங்க ஹெட்டில். ஏன்னா கிளாஸ் பீஸ் இறங்குது நல்லா வந்து ஒரு மாதிரி அடிபட்டிருக்கும், பிளட் வேறு நிறைய லாஸ் ஆகிருக்கும். இப்போ பார்க்குறாங்க கிம் ஐஸே ஓப்பன் பண்ணல, ஃபுல்லாக இவங்க ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சிட்டாங்க, ஐஸ் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க. நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஏன்றாங்க. இல்லை நாங்கள் எல்லாமே பண்ணிவிட்டோம், ஆனால் ஒரு ஐஸ் ஓப்பன் பண்ணல சொல்கிறாங்க. என்ன ரீசன் சொல்கிறாங்க. அவர் வீட்டுக்கு எதுவும் ஆபத்து இல்லைங்க, ஆனால் அவர் ஐஸ் ஓப்பன் பண்ண மாட்டேன்றாரு, ஏன்னா ஹெட்டில் பயங்கரமாக அடிபட்டிருக்கு பின்னாடி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, யார் என் பையனை அடிச்சது சொல்கிறாங்க. அப்போ இவங்க யாருமே ஃப்ரெண்ட்ஸை காட்டி கொடுக்க சொல்லிட்டு இல்லாண்டி அது வந்துட்டு பாரில் அடிச்சதுனால யாரும் எனக்கு தெரியல, ரொம்ப இருட்டாக இருந்துச்சு, ஒரு மாதிரி கொஞ்சம் டார்க் பிளேஸ், ஃபைட் பண்ணிட்டு இருந்ததுனால யார் அடித்தாங்கன்னு தெரியாமல் போயிடுச்சு, அவன் மயங்கி வந்தப்போ நாங்கள் பார்த்தோம் சொல்லிட்டு எல்லாருமே போய் சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம
நம்ம டேக்கு தான் வந்துட்டு டேவோட அப்பா கால் பண்ணுறாங்க. ஹலோ அப்பா சொல்லுங்கன்றாங்க. டேங்க சொல்கிறாங்க. என்னாச்சுப்பா சொல்கிறாங்க. அங்கே கிம்முக்கு சொல்கிறாங்க. கிம்முக்கு என்னாச்சு கேட்குறாங்க. டக்குனு இந்த மாதிரி நடந்து சொல்ல அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ எதுக்குடா அப்படி பண்ணேன், எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஐயோ நான் பாரு உனக்கு நான் மீனாவும் மேரேஜ் பண்ணிச்சா எல்லாம் சரியாயிடும் நினச்சேனே, நீ இப்போ இப்படி பண்ணியிருக்கா சொல்லிட்டு ஒரு மாதிரி அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கா. அவருமே கிளம்பி ஹாஸ்பிட்டல் தான் வராங்க. எங்கள் கிம்மோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. இப்போ கேட்குறாங்க என்ன நடந்துச்சு சொல்லி கேட்குறாங்க. டேக்கிட்ட யாராலும் போய் சொல்ல முடியாது. இப்போ உண்மையை சொல்கிறாங்க. இப்போ அவங்களுமே வந்துட்டு ஒரு பர்சன் வந்து உண்மையை சொல்லிடுறாங்க. இங்கே பாரு அவன் ஃப்ரெண்டு தானே, அவன் எதனா பண்ணால் அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் உனக்கு தெரியாதா, எனக்கு எல்லாருமே மீனா என்கிட்ட சொல்லிட்டேன், நானே அதை பார்த்துட்டு பண்ணி நீ எதுக்கு தேவையில்லாம என்ன சொல்கிறாங்க. இல்லை மீனா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்காக அதுக்காக உன்னோட இவனும் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, அவங்க நீங்களும் எவ்வளோ வயசாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க, ஒன்றா எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பீங்க, இப்போ அவங்க சின்னதாக தப்பு பண்ணிட்டான்றதுக்காக நீங்கள் அவனை அடிப்பியா சொல்கிறாங்க. அப்படின்றவும் நார்மலாக இருக்கும் கூட பேசியிருக்கோம், அவன் ட்ரிங்க் பண்ணி எதுக்கிட்ட அப்படி அடிச்சா சொல்லி கேட்குறாங்க. அது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சொல்லிட்டு டேக்கு ரொம்ப கோவம் வருது. அங்கே பாரு டே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ மற்றவங்களும் வந்துட்டு தேவை ஸ்டாப் பண்ணுறாங்க. இல்லை ப்ளீஸ் வேண்டாம், அவனுக்கு எதுவும் ஆக சொல்கிறாங்க. அவனுக்கு எதனா ஆனால் கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன், அவன் என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம், அவன் என்னோட பிரதர் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு ரொம்ப கோவம் வருது. இப்போ அங்கே நெக்ஸ்ட் டே தான்டா பார்க்குறாங்க. பார்த்தா கிம் வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணல. இப்போ டாக்டர் எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துட்டு இப்போ தான் பார்க்குறாங்க. ஐம் சாரி அவங்கள்ட்ட இப்போ சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க சார் டாக்டர் சொல்கிறாங்க. இல்லை ஐ திங்க் இவர் கோமாக்கு போய்ட்டா சொல்கிறாங்க. என்ன கோமாக்கா சொல்கிறாங்க. சார் டாக்டர் உங்களுக்கு மேரேஜ் இருக்குது சொல்கிறாங்க. அதுக்கு நாங்கள் என்னங்க பண்ணுறது, அவங்க கோமாக்கு போயிட்டாரு, இவனை அவர் வந்து சேஃபாக இப்போ அவரோட உயிருக்கு எந்த ஆபத்து இல்லாமல் இருக்குது பெரிய விஷயம்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்கன்னாக்கா. ஆமாம் அது மட்டும் இல்லை, அவர் வந்து இயர்ஸ் கணக்காக வந்துட்டு கோமா இருக்க வாய்ப்பு இல்லை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அதுக்கு. ஆமாம் அவருக்கு லைட்டாக தான் ஹெட்டில் வந்துட்டு அந்த பின்னாடி கொஞ்சம் அடிபட்டுருக்கு தான், ஆனால் அவருக்கு டீப்பாக வந்து அது ஹர்ட் ஆகலை. அதனால் வந்து ஒரு 1 month இல்லை 3 weeks அந்த மாதிரி ஒரு ஐஸ் ஓப்பன் பண்ணுவார் சொல்கிறாங்க. உண்மையாக சொல்கிறீங்களா டாக்டர் சொல்கிறாங்க. ஆமாம் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவாங்க, ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கும், ஏன்னா அவருக்கு ட்ரிங்க் பண்ணிக்கும் போது வந்துட்டு அடிபட்டுருக்கு, அதை ஹெட்டில் அடிச்சிருக்காங்களா, அதனால் டக்குன்னு வந்து நான் கொடுத்த ட்ரீட்மெண்ட் வர கொஞ்சம் ஒர்க் ஆக டைம் எடுத்துருச்சு, அதனால தான். ஆனால் நிறைய பிளட் வர நிறைய லாஸ் ஆயிருக்கு. ஒரு 1 month இல்லை 3 weeks கண்டிப்பாக ஐஸ் ஓப்பன் பண்ணுவார். அது வரைக்கும் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே அட்மிட் ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்துக்கலாம் சொல்லி சொல்கிறாங்க. டேவோட அம்மாவுக்கு ஒரு மாறுக்கு ரொம்ப அழகாங்க. ஏன் கிம் உனக்கு எல்லாமே இப்போ தான் நல்லா நடந்துட்டுருக்கு, நீ ஹாப்பியாக இருக்கா, நல்லா மாறி வரும்னு நினச்சேன், இப்படி ஆகிட்டே சொல்லிட்டு ஒரு மாதிரி அழகாங்க. இப்போ டேவோட அப்பா பார்க்குறாங்க. இப்போ மேரேஜ் ஸ்டாப் பண்ணலாம் சொல்கிறாங்க. அப்போ அவங்க பார்க்குறாங்க. இல்லை மேரேஜ் ஸ்டாப் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. என்னன்றாங்க. ஆமாம் மேரேஜ்லாம் ஸ்டாப் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை மேரேஜ் ஸ்டாப் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அவங்க டேவோட அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ விட்டோம்னா அது கண்டிப்பாக அகைன் நடக்கிறது ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டு அவங்க டேவை பார்க்குறாங்க. அம்மா என்னன்றாங்க. அவங்க எதுவுமே சொல்லலை. இப்போ நெக்ஸ்ட் டே வரைக்கும் அமைதியாக இருக்கவங்க அம்மா மேரேஜ் ஒர்க் அப்படி போயிட்டு தான் இருக்கா. இந்த பக்கம் டேக்கிட்ட நம்ம ஜிமின் தான் டேக்கிட்ட எல்லாத்தையுமே ஜிமின்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி கிம்முக்கு அது மாதிரி அடிப்படை சொல்லிவிட்டாங்க. ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறீங்கன்றதுக்கும் ஆமாம் அடிப்படைச்சிட்டா சொல்கிறாங்க. அப்புறம் என்னாச்சு சொல்கிறாங்க. இப்போ மேரேஜ் சொல்கிறாங்க. மேரேஜ் வந்து ஸ்டாப் பண்ணலானோ அம்மா அப்படியே இருக்காங்க சொல்கிறாங்க. ஆண்டி ரொம்ப ஹார்ட் ஆகிட்டாங்களா, கிம்முக்கு என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. அவங்க ரொம்ப கன்சர்னாக தான் கேட்குறாங்க. இல்லைடா அவனுக்கு ஒரு 3 weeks இல்லை 1 month ரெடி ஆகிடும்னு சொல்கிறாங்களா. அப்படியா இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு அவரு சொல்கிறாரு. இங்கே பார்த்தா டேவோட அம்மா மேரேஜ் ஒர்க்லாம் அப்படியே போயிட்டுருக்கு. இங்கே கிம்முக்கு நான் எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே போயிருக்கு. அவர் வந்து ஜஸ்ட் 3 weeks ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு, மற்றபடி எது பிரச்சனையும் சொல்கிறாங்க. அதனால் அவங்க வந்துட்டு மேரேஜ் ஸ்டாப் பண்ணால் கண்டிப்பாக ஒரு ஒன்ஸ் மேரேஜ் ஸ்டாப் ஆச்சுன்னா அகைன் இந்த பையனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஒன்றும் இல்லை, இப்போ டேக்கு தான் கிம்முன்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணி வைக்கணுன்ட்டு அவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க. இப்போ டேவோட அப்பா கிட்டே சொல்கிறாங்க. கண்டிப்பாக முடியாது அது சொல்கிறாங்க. ஏங்க சொல்கிறாங்க. தப்புமா அப்படி பண்ணாத, அது எப்படி இந்த பையன் கூட மேரேஜ் பண்ணி வச்சுட்டு அவன் ஐஸ் ஓப்பன் பண்ணது அவனை கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ண போறியா சொல்கிறாங்க. ரொம்ப தப்பு அப்படி சொல்கிறாங்க. எங்கள் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சொல்கிறாங்க. நோ அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இல்லவே இல்லை, அந்த மேரேஜ் கேன்சல் ஆனால் அது ரொம்ப கஷ்டம், அதுக்கப்புறம் ரொம்ப ரிஸ்க் இது மாதிரி நடக்குதுலாம், வேறு யாரும் அவங்க மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க ஜிமினுக்கு. கண்டிப்பாக டேவை தான் மேரேஜ் பண்ணி வைக்க சொல்கிறாங்க. இங்கே பாரு வேணாம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இப்படி எதனா பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம், கண்டிப்பாக நான் எதனா பண்ணிப்பேங்க சொல்கிறாங்க. என்ன பேசுகிற சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ என்னோடய பையனும் இப்போ ஆல்மோஸ்ட் கோமா ஸ்டேஜில் இருக்கான், நானும் போயிடுறேன், நீங்களும் உங்கள் பையன் விட்டு ஹாப்பியாக இருக்கீங்களா சொல்லிட்டு டேவோட அப்பா பிளாக்மெயில் பண்ண டேவோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் பண்ணுறது தப்பு சொல்கிறாங்க. அந்த பையனும் ஹார்ட் ஆகும் சொல்லுவாங்க. ஒன்றும் ஆகாது, ஜஸ்ட் அவங்களுக்கு மேரேஜ் மட்டும் தான் நடக்கும், மற்றபடி எதுவும் நடக்காது சரியா. அவன் வந்துட்டு கரெக்டாக கிம் ஐஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஜஸ்ட்டு அகைன் ஒரு இது மாதிரி பண்ணிடலாம் சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன், மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டாக இருக்காரு. என்ன நடக்க போகுது சொல்லிட்டு தெரியல அவருக்கு. இங்கே டேவோட அம்மா நெக்ஸ்ட் டே தான்டா மேரேஜுக்கு. அந்த டே வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்திருப்பாரு. என்ன பண்ண போகிறாங்க அம்மா சொல்லிட்டு இப்போ டேவோட அம்மா அப்படி சொல்கிறாங்க. என்ன மான்றாங்க மேரேஜுக்கு ரெடி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அம்மா அப்படி சொல்கிறாங்க. உனக்கும் ஜிம்முக்கு தான் மேரேஜ் கிம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அப்படி சொல்கிறாங்க. இல்லை உனக்கு மேரேஜ் பண்ணி தான் ஆகணும், கிம் இப்போ வந்துட்டு க்யூர் ஆகிற வரைக்கும் நீ வந்து ஜஸ்ட்டு ஒரு ஹஸ்பண்டாக ஆக்ட் பண்ணுவேன், மற்றபடி ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. ஆக்டிங் அம்மா நீங்கள் என்னம்மா நினச்சிட்டு இருக்கீங்க, கூட என்னோடய ஃபீலிங்ஸோட விளையாடிட்டு இருக்கீங்களா சொல்கிறாங்க. இங்கே
இங்கே பாரு, இது ஒன்றே ஒன்று தான் லாஸ்ட்டாக கேட்குறேன். உன்னோட அம்மா இதுக்கப்புறம் உன்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன், இந்த மேரேஜ் மட்டும்தான். அவன் வாய்ஸ் ஓப்பன் பண்ணதும் அவனுக்கு கூட நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் சரி பண்ணுறேன் சரியா. எனக்காக ஒரே ஒரு டைம் மட்டும் பெக் பண்ணி கேட்குறேன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க அம்மா பெக் பண்ணி கேட்க ஒரு மாதிரி இருக்கு. அவங்க அப்பா பார்க்குறாங்க டே வந்துட்டு அவங்க அப்பாவும் எதுவுமே சொல்லாமல் நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க அம்மா தான் பிளாக்மெயில் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஒரு மாதிரி இருக்குது, எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. டே எதுவும் சொல்லாமல் அம்மா பார்த்து பையனோட லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்கவே இல்லை சொல்கிறாங்க. நான் என்ன ஸ்பாயில் பண்ணுறேன், ஜஸ்ட்டு நீ மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் 3 வீக்ஸ் இல்லை 1 மந்த்துக்கு அப்புறம் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு போகிறான், அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு போகிறீங்க அவ்வளோ சொல்கிறாங்க. அம்மா உங்களுக்கு இது எவ்வளோ சாதாரணமாக இருக்கா சொல்கிறாங்க. இப்போ நான் டிகுன்னா நேரமாக இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருட்டே காடு எல்லாமே கரெக்டாக தான் இது பண்ணி வச்சுருப்பாங்க சரியா. நீ ரொம்ப பேசாத, தயவு செஞ்சு எனக்காக உதவி ஒன்று பண்ண சொல்கிறாங்க. முடியாதுமா சொல்கிறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேவோட அப்பாவும் எதுவும் சொல்லமா டே ப்ளீஸ் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. அப்பா நீங்களும் பண்ணுறாங்க ப்ளீஸ் பண்ணிக்கப்பா சொல்கிறாங்க. இல்லைனா இந்த வீட்டில் என்ன நடக்கும்னு தெரியாது ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. இப்போ டேவும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான்டா இங்கே ஜிம்முட பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, வெட்டிங் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு என்ன நடக்குதுனே புரியல. ஆனால் இங்கே இருக்கிறது டேன்னு ஜிம்முக்கு தெரியும். ஆனால் எதனால் மேரேஜ் வந்துட்டு அப்படியே கிம்ன்ற டைம்லேயே இருக்கே சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆனால் அங்கே டேன்றதை போய் நேம் மாற்றலாம்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு எதுக்கும் வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம எப்படாண்டா வெட்டிங் தான் நின்றுட்டுருக்காங்க. டேக்கு வந்து ஹாப்பினஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக ஜிம்மி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். அவர் டேயாங்க வேணும்னு தான் அவர் நினைக்கிறாரு. இப்போ கிம்முன்ற டைமில் அங்கே இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. என்ன பதில் சொல்ல போகிறேன் ஜிம்மிக்கிட்ட சொல்லிட்டு இங்கே எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் கிம்முக்கு ஆக்சிடென்ட் ஆனது மட்டும் யார்ட்டையும் எதுவும் சொல்லாமல் அப்படியே மறைச்சிடறாங்க. எவரேஜ் ஒர்க்காக ஃபாரின் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம். இப்போ ஃபாதர் கேட்குறாங்க கிம் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபாதர் சொல்கிறாங்க உனக்கு இந்த மேரேஜில் விருப்பம் ஓகே தானே சொல்கிறாங்க. அப்போ டே ஒரு மாதிரி பார்க்குறாங்க, அவங்க அம்மா பார்க்குறாங்க. ஓகே சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ டேவோட அப்பாவும் வந்துட்டு பண்ணிக்கோ சொல்லி ரொம்ப ரிக்வஸ்ட்டாக பார்க்குறாங்க. டேவும் வந்துட்டு ஓகே சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆப்போசிட்டில் நம்ம ஜிம்மின்னு கேட்குறாங்க. ஜிம்மின் எதுவுமே சொல்ல பார்க்குறாங்க. இப்போ டே தான் ஜிம்மின்னு பார்க்குறாங்க. எதுவுமே சொல்லாமல் ஜிம்மின் அவங்க பேரண்ட்ஸ் பார்க்க ஓகே சொல்லப்பா அப்படி சொல்கிறாங்க. அவரும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ ரிங்குமே எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுமே இப்போ கிஸ் பண்ணுங்கன்னு சொல்லட்டே அவனோட அம்மா என்ன பண்ணிடுறாங்கன்னா இல்லை இப்போ உள்ள பசங்க கொஞ்சம் ஷை ஆகுறாங்க, அதெல்லாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் அம்மா பார்க்குறாங்க என்னங்க சொல்கிறீங்க, இந்த காலத்தில் போய் சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம் சொல்லிடுறாங்க. டேவுக்கு ரொம்ப கோவம் வருது. இப்போயும் அவங்க அம்மா மேலே என்னெல்லாம் பண்ணுறாங்க சொல்லிட்டு ஜிம்முக்கு அதை விட டே மேலே கோவம் வருது. எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போ வெட்டிங்கும் முடிச்சுட்டு சரி ஓகே அவங்க தனியாக பார்த்துக்கிட்டு சொல்கிறாங்க. எல்லாருமே வந்துட்டு கீழே வந்து இறங்கிடுறாங்க. இப்போ ஜிம்மோட அம்மாவும் ஜிம்மின் வந்துட்டு சென்ட் அப் பண்ணிடுறாங்க. கரெக்டாக ஜிம்மினுங்க 2 பேரும் ஒன்றா ஒரே காரில் தான் வராங்க. அந்த டேவோட அம்மா ஜிம்மின் ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறாங்க. வாப்பா சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சொல்லிட்டு உள்ள வராங்க. போயிட்டு இந்த ரூம் சொல்லிட்டு ஒரு ரூம் வந்துட்டு காமிக்கிறாங்க. அது என்னென்ன கிம்மோட ரூம் தான். அந்த ரூம் தான் பயன்படுறாங்க. அந்த ரூம் தான் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. இப்போ டேவோட அம்மா பார்க்குறாங்க. அவங்க எதுவுமே சொல்லாமல் அந்த ரூமில் தான் இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் எல்லாமே சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ டேவோட அப்பா பார்க்குறாங்க. நீ பண்ணுறதுலாம் கரெக்டாக நினச்சி பண்ணிட்டல, நீ நினச்சது தான் பண்ணணும்னு சாதிச்சிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஜஸ்ட் இது எல்லாமே நம்ம ஃபேமிலியோட நல்லதுக்காக தான் ஓகேவா சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மின் எதுவுமே சொல்லாமல் அவர் ரூமுக்கு போயிட்டாரு. ஆல்ரெடி அந்த கிம்முன்னு அந்த ரூம் காமிச்சிருப்பாங்க, அங்கே போயிடுறாங்க. இப்போ நம்ம டே தான் பார்க்குறாங்க. இப்போ டே கிட்ட அவங்க அம்மா அங்கே பாருட்டே உன்னோட ஷேடோ கூட அவங்க மேலே படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ டேக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது ஒரு மாதிரி. வேறு என்னெல்லாம் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறாரு. நீ அவன் பக்கத்தில் போதா ஜஸ்ட்டு ஒரு ரூமில் நீங்கள் ஸ்டே பண்ண போகிறீங்க, மற்றபடி அவங்ககிட்ட நீ போகவே கூடாது, உன்னோட அண்ணா ஐஸ் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னை தூக்கி வெளில போட்டுருணும் அப்படி தானே சொல்லி கேட்குறாங்க. டேங்க எனக்கு புரியுது புரிஞ்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாங்க. நீங்கள் அவங்களோட ஆக்டிங் நிறுத்திட்டுங்க சொல்கிறாங்க. இங்கே பார்க்கல ஆக்டிங் பண்ணலாம் சொல்கிறாங்க. டே எதுவுமே சொல்லாமல் அவர் பாட்டுக்கு ரூம் தான் வராரு. எங்கன்னா கிம்மோட ரூம் தான் வராரு. வந்துட்டு அவர் வந்து ரொம்ப ஜிம்மின் பார்த்தா எல்லாத்தையும் போட்டு அவ்வளோ கோபம் வருது. எதை போட்டு உடைக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி இந்த எல்லாத்தையும் போட்டு வீசுகிறாரு. அதாவது இந்த கிளாஸ் ஐட்டம்லாம் இல்லை, ஜஸ்ட்டு அங்கே உள்ள நோட்ஸ் ஒரு மாதிரி புக்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் போட்டு ஒரு மாதிரி எல்லாத்தையும் வந்து தூக்கி போடுறாரு. இப்போ டே வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாரு. டேவை பார்த்து ஜிம்மின் பயங்கரமாக மறைக்கிறாங்க. டே எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. வாங்க மிஸ்டர் கிம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் கூப்பிட டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட பேசாத டேயாங்க அப்படி சொல்கிறாங்க. என்ன பண்ணியிருக்க டே நீயே அப்படி சொல்கிறாங்க. நான் டேயாங்க உன்னை மேரேஜ் பண்ணி நினைக்கிறேன், நீ கிம்மா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன உன் கூட மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், இப்போ அவர் கூட அப்படி சொல்கிறாங்க. அவர் ஐஸில் ஓப்பன் பண்ணதும் நான் அவரோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணுமா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மின் அப்படி இல்லை அப்படி சொல்கிறாங்க. வேறு என்ன நடக்குது, ஏன் ஃபாதர் உங்ககிட்ட கேட்கும்போது நான் கிம்மில் டேங் சொல்ல வேண்டியதான் சொல்கிறாங்க. இப்போ என்ன என்னோட அதாவது அவன் என்ன தான் எனக்கு அவன் பிடிக்கிறேன்னா என்னோட அண்ணாடா. இப்போ என்னோட அம்மா என்ன அவங்க 2 பேரையும் வந்துட்டு வேண்டாம், அவங்க 2 பேருக்கு எதுனா என்ன ஆனாலும் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இல்லை டே அப்படி சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாகவே இல்லையா டே அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்ன லவ் பண்ணணும்னு சொன்னது என்னை வேறு மாதிரி பார்த்தது எல்லாமே போய் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோ லவ் கேர் கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க. டே ஜிம்மிக்கிட்ட வந்துட்டு ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அங்கே பாரு எனக்கு புரியுது உன்னோட ஹார்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கோடா. அங்கே பாரு ஒரே ஒரு டைம், இந்த ஒரு டைம் தான், இதுக்கப்புறம் அவனுக்காக இது பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன அவர் ஐஸ் ஓப்பன் பண்ணதும் உங்களை தூக்கி வெளியே போட போகிறாங்களா. இப்போ நான் அவர் கூட ஒரு லைஃபாக வந்துட்டு சொல்கிறாங்க. ஷோ அப்படி இல்லை சொல்கிறாங்க. வேறு என்ன சொல்கிறாங்க. இங்கே பாரு எனக்கு எல்லாமே புரியுது ஓகேவா. கிம் ஐஸ் ஓப்பன்
ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக அவனுக்கு உன்னை பற்றின மெமரிஸாக இருக்கா சொல்கிறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க, உன்னை பற்றி மெமரிஸ் அவருக்கு இருக்காது சொல்கிறாங்க. அது எப்படி டே சொல்கிறாங்க, நான் ஆல்ரெடி டாக்டர்கிட்ட பேசிட்டேன் ஓகேவா. அவருக்கு இப்போ ஷார்ட்டில் இப்போ அதாவது கொஞ்சம் ஷார்ட்ஸ்க்கு முன்னாடி, அதாவது இப்போ ஷார்ட் பீரியட் நடந்தது எதுவும் ஞாபகமே இருக்காதான் ஓகேவா. அவனுக்கு ஒரு ஞாபகம் இருக்காது. அவன் என்னோட ஒய்ஃபாக மட்டும் தான் அவன் மீட் பண்ணுவான் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குட்டே நீ என்ன பண்ண சொல்கிறாங்க. நான் எதுவும் பண்ணல, இது ஆக்சிடெண்ட்டாக தான் நடந்துச்சு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, என்னோட அம்மாவுக்கு தெரியாது. நான் டாக்டர் மீட் பண்ணி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இப்போ ரீசெண்டாக நடந்த அவனோட அந்த சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ரீசெண்ட் மெமரிஸ்லாம் அவருக்கு போயிருக்கும். அவருக்கு வந்துட்டு இப்போ அகைன் வந்துருக்குன்னா கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடி நடந்த மட்டும் தான் ஞாபகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்க உண்மையாக தான் சொல்கிறீங்களான்னு ஆமாம். ஆனால் உங்களை என்ன எல்லாரும் கிம்மோட ஒய்ஃப்னு நினைக்கிறீங்க, கிம்மோட ஒய்ஃப்னு தானே சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, நான் சரி பண்ணிடுறேன் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, நான் சரி பண்ணிடுறேன் சொல்கிறாங்க. இப்போ டோர் வந்து நான் கரெக்டாக நாக் ஆகுது. பார்த்தா டேவோட அம்மா தான். இப்போ டே கொஞ்சம் தள்ளி நின்றுட்டுருக்காங்க. ஓப்பன் பண்ணது போய் ஓப்பன் பண்ணுறாங்க டோரை. என்னாச்சும்மா சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஜிம்மின் ஒரு லக்கேஜ்லாம் வந்துருப்பா சொல்கிறாங்க. ஜிம்மின் உனக்கு கம்ஃபர்ட்டாக இல்லைனா நீ வேறு ஒரு ரூமில் கூட ஸ்டே பண்ணிக்க உங்கள் 2 பேருக்கும் கொஞ்சம் பிடிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் ஒன்றா இருக்கலாம் சொல்கிறாங்க. டேக்கு பயங்கர கோவம் வருது. விட்டா அவங்க இதெல்லாம் பண்ணிடலான்ற அளவுக்கு வருது. அப்போ எதுவும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் சொல்கிறாங்க, இல்லை ஆண்டி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ அவங்க ஜிம்மின் அவங்க அம்மாவோட ரூட்டில் நம்ம டேவோட அம்மா ரூட்லேயே போகிறாரு. ஒன்றும் இல்லை ஆண்டி, இங்கே பாருங்கள், கிம்மை எனக்கு பிடிக்கும் ஓகேங்களா, எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் தானே இருக்கணும். இதில் போய் என்ன இருக்குது, ஆனால் எங்களுக்கு டைம் எடுக்கும். நாங்கள் கொஞ்சம் பேசணும், புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்காதீங்க, எனக்கு எந்த அன்கம்ஃபர்டபுளும் இல்லை. அவர் என்ன ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லி டேவை பார்த்துட்டு பாயிண்ட் பண்ணி காமிக்கிற. அவர் என்ன ஹஸ்பண்ட் தானே சொல்கிறாங்க. கிம் நேம் மென்ஷன் பண்ணாமல் சொல்கிறாங்க. இப்போ டே ஒரு மாதிரி அவங்க அம்மா பார்க்குறாங்க. அவங்க அம்மாவோட எதுவுமே பண்ண முடியல. சரி சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. போட்டு அப்படியே டோர் லாக் பண்ணிட்டு ஜிம்முக்கிட்ட தான் வராங்க. ஜிம் அப்படியே டேவை புஷ் பண்ணி தள்ளி விடுறாங்க. எட்டப்போ அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருடா சொல்கிறாங்க. என்னாச்சு கோவமாக சொல்கிறாங்க. டே நம்ம கூட எப்படிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீமோட இருக்குது, ஏன்ட்டு எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எனக்கு டேவாக வேணும், டேவாக எல்லாருக்கும் ரிங் போட்டால் மட்டும் தான் மேரேஜ் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மு டேவோட தள்ளி போயிடறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. எட்ட போட்டே அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டா போய் ஒரு வாரமாக படுத்துக்கிறாரு. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு, உன்னை எவ்வளோ ஆசை மேரேஜ் பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறா பாரு, அதுக்கு நீ டேயாங்க என்னை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ரொம்ப ஜிம்மு ரொம்ப கத்துறாரு. டேக்கு புரியுது. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணு, எல்லாமே சரி பண்ணிடலாம் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஓகேடா, இதோட நெக்ஸ்ட் பார்ட் 2 பார்த்துடலாம் ஓகேங்களா. 2 ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஓகேடா, பாய், டேக்.